الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا وقال تعالى أيضا لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون وقال تعالى أيضا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم مثلي ومثلكم كمثل رجل أوقد نارا فجعل الجنائز والفراش يقعن فيه وهو يصدهن عنها وأنا آخذ بحجزكم عن النار وأنتم تسلكون من يدي صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான இந்த ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு தந்து அவன் எங்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க விரும்புகிறார். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் அவனால் மன்னிக்கப்பட்ட கூட்டத்தில் ஆக்கி வைப்பானா, அவனுடைய அருளுக்கு உட்பட்ட கூட்டத்தில் ஆக்கி வைப்பானா, நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பானா. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கின்றார். இந்த உலகத்துல எத்தனை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறோ அந்த அத்தனை ஏற்பாடுகளும் இவருக்காகத்தான் செய்யணும், இந்த மனிதனுக்காக இல்லை. எல்லா மிருகங்களும் எல்லா படைப்பினங்களும் இந்த சூரியன் சந்திரன் இரவு பகல் கடல் மலைகள் மிருகங்கள் பறவையினங்கள் எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு ஏற்பாடுகளை உங்களுக்காக எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடு என்றால் நாங்க எதற்காக வெறும் தின்னவும் குடிக்கவும் உடுக்கவும் கல்வி சம்பாதிக்கவும் வாகனம் வாங்கவும் வீடு கட்டவும் இந்த அற்ப இன்பங்களை அனுபவிக்கிறதுதான் நாங்க அதுக்குத்தானா அல்ல இவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். கல்வி சம்பாதிக்கிறத போட்டி போடுறோம், வீடு கட்டுறதுல போட்டி போடுறோம், வாகனத்துல போட்டி போடுறோம், கல்யாணம் செய்யறதுல போட்டி போடுறோம். நீங்க அடையாளம் அங்க போடுறீங்களா, நாங்க இங்க போட்டு காட்டுறோம். நீங்க அடையாளம் அப்படி போடுறீங்களா, நாங்க அதை விட விசேஷமா போட்டு காட்டுறோம். நீங்க 15 மரவை கொண்டாந்தீங்க, நாங்க 50 மரவை கொண்டாந்து காட்டுறோம். எங்களோட போட்டிகள் இல்லைன்னு உடுக்கிறதுல போட்டி, வாகனம் வாங்குறதுல போட்டி, கல்வி சம்பாதிக்கிறதுல போட்டி, கல்யாணம் செய்யறதுல போட்டி. ஏன்னா இந்த போட்டி போடத்தானா இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் இந்த அவ்வளவு படைப்பினங்களை படைத்து எங்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக, எங்களோட சிதுமத்துக்காக, எங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்காக, எங்களுக்கு வேலை செய்யறதுக்காக இவ்வளவு பெரிய ஏற்பாடும் அதுக்குதான. வேளாண் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே,
உங்கள சாப்பிடக்கூடியவர் யார், உங்கள அதிகமாக சாப்பிடக்கூடியவர் யார், உங்கள அதிகமாக சரி சம்பாதிக்கக்கூடியவர் யார், உங்கள அழகாக உடுக்கக்கூடியவர் யார், இதை பார்க்கறதுக்கு தானே இதுல போட்டி போடவா? அந்த என்ன சொல்லியிருக்கிறார், நீங்க எதுல போட்டி போடணும்? போட்டி போடுறவங்க நல்ல காரியங்களை போட்டி போடு. மூத்தவங்க ஒருவரை விட ஒருவர் நன்மையான காரியத்தை முன்ன பாருங்க. ஏதாவது கனியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களோட போட்டி, எங்களோட முயற்சிகள், எங்களோட கட்டுத்தனங்கள், எங்களோட அறிவுகள், எங்களோட ஆற்றல்கள், எங்களோட திறமைகள், எங்களோட பணங்கள், அல்லாஹ் தந்த அத்தனை அமைப்புகளையும் நாம் எதுக்கு பாதிக்கணும்? அவரை விட நான் அல்லாஹ் அவர் அவ்வளோ அவர் செய்யறாரா, அவர் அவ்வளோ அல்லாத வழியில செலவழிக்கிறாரா, அப்படி அவர் கொடுக்கிறாரா, அவர் அப்படி நல்ல வேலை செய்யறாரா, நான் அதை விட கூட செய்யணும். இதுலதான் எங்க உங்கள போட்டிகள் இருக்கு. அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அல்லாஹ் அதுக்குதான் உற்சாகப்படுத்துகிறார். அதுக்குதான் அந்த ஆசையுக்கான ஆர்வம் கொடுக்கிறார். உங்களோட கட்சிதாரத்தை காட்டுங்க, உங்களோட திறமையை காட்டுங்க, உங்களோட டேலண்ட காட்டுங்க. எதுல? மக்களுக்கு அநியாயம் செய்யல, அராந்த பாவத்தை செய்யல, இந்த மண்ணை கூட்டுறதுக்கு அல்ல. எங்களுக்கு இவ்வளவு காணி, நாங்க இத்தனை காய்க்கு சொந்தக்காரர், நாங்க இத்தனை வீட்டுக்கு சொந்தக்காரர், நாங்க இவ்வளவு வாரத்துக்கு சொந்தக்காரர், ஏரியாவே கிடைக்காது. கனியமான சகோதரே, பெரியவர்களே, இந்த குப்பையை உண்டு சேர்க்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு நேரம், காலம், அறிவு, ஆற்றல் தரும். இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை இருக்காதான் செய்யும். சிலவங்க ஓடி 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 பள்ளி சம்பாதிக்கிறாங்க. எப்படி ஏன்னா அவங்களுக்கு இவாதத்துக்கு நேரடி ரொம்ப மாசம் வந்தவங்க எல்லாரும் சொல்லிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆச்சா அல்லா சந்தோஷமான விஷயம். அல்லா எதிர்பார்க்கிறது இதை போல எல்லா காலமும் வாழ்கிறோம். அல்லா எங்களை பௌத்த வரைக்கும் அவசியக்கூடிய புத்தகத்தில் ஆக்கிரமிப்பாங்க. எல்லாம் சோதனை அதுதான் சுத்தித்தாரித்தாங்க. இந்த துணியால நானும் நீங்களும் எங்களை திறமையை கெட்டித்தாக்க காத்துக்க ஒரு வேலையும் இல்லை. வேளாண் கடைசி முடிவு என்ன தெரியுமா? கை சேதப்படுவோம். கடைசி என்ன தெரியுமா நடக்க போது? கண்ணீர் வடிப்போம். வேற ஒன்று நடக்காத முடிவு அதுதான். முடிவை யோசிக்கணும். நாங்க இப்ப நல்லாதான் இருக்கி. இப்ப இந்த வேலை துணியா அடிப்படையில நாங்க இந்த எங்களை அத்தனை முயற்சியும் எங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கி. ஏதோ பெரிய ஒரு கெட்டுத்தனமான வேலையை செய்த மாதிரி கிடக்குது. இல்ல மேலான சோழர்களே, நான் கிராஸ்ல நடக்கும் ஞாபகத்துல அங்க உதவிக்கு யாரும் இல்ல, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. தெரிஞ்சவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்ப்பாங்களா, என்னைய அவரு கண்டுகொள்ளக்கூடாது. அந்த நீங்க கேட்பான். இன்னைக்கு அப்படி நிலைமைகளை பார்க்கிறவங்க சிலவங்களை சந்திக்க தயாரில்லை, சிலவங்களை சந்திக்க தயாரில்லை. சந்திச்சமைதான் பல நடத்திடுவாங்க. கண்டாலே அவர்கள் தான் உறிஞ்சிடுவார்களே. வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, துணியாத அடிப்படையில் என்ன பரவாயில்லை. ஏதாவது இல்லைன்னு சொல்லலாம், அது வேற ஒரு வார்த்தையை சொல்லலாம், ஏசியாவும் விளக்கலாம். அப்படி செய்த முறை இல்லை. என்ன சொல்லுறா, உங்களுக்கு சதக்கா கொடுக்க ஏதாட்டி நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பி. நீங்க சதக்காவை கொடுத்து நோவிக்கிறத விட நீங்க ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்புறது நல்ல. அல்லாஹ் கொடுத்துட்டு அவங்கள நோவிக்கிறத விட, அவங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு வார்த்தையை சொல்றதை விட, கொடுக்காம பரவாயில்ல கொடுக்காட்டி இல்லை இல்ல, ஆனா ஒரு நல்ல வார்த்தை எல்லாம் உங்களுக்கு அமல் செய்வார், அதுவும் அவங்களுக்கு உதவி செய்வார். இன்னொரு டைம்ல பார்ப்போம். இப்ப என்ன எனக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன ஏதாவது ஒரு துவாவை செஞ்சு அவனை அனுப்பி வச்சிருந்தேன். அவங்களும் பொய்யிலும் அவங்களும் அந்த தொத்திக்கொண்டே இருக்கக்கூடாது, அழைச்சிக்கொண்டே இருக்கக்கூடாது. அப்ப என்ன நடக்கும்? ஆத்திரம் வரும். அந்த மனிதன் சும்மாவே பாவியாக்கிடுவோம். நாங்க கேட்டு போறவங்க பாவியாக்கிறாங்க.
ஏதாவது கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இங்கே எல்லாம் செய்யலாம், இங்கே எதையும் சமாளித்துக் கொள்ளலாம். ஆனால் மௌத்துக்கு பின்னால் அந்த வாழ்க்கையில சமாளிக்கிற கதையே இல்லாத பரவாயில்ல, இங்கே என்னங்க செஞ்சாலும் எங்களோட பாப்பா உரியா புத்தித்தானே, அவரால் எங்களுக்கு சேர்ந்து பேசி இருந்தது. எங்களோட பாப்பா நம்பித்தானே, நாங்க சுற்றுலாத பரம்பரை தானே, நாங்க செய்யறது வம்சம் தானே, நாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, நாங்க அபூபக்கர் சித்திக்கிறாங்க பரம்பரை தானே, நாங்க என்ன மூட்டு போட்டாலும் அப்படியே தப்பிக்கொள்ளே. வேறான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கியாமத்துடைய நாளையில உதவிக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், ஒரு நாளை பயந்துக்கோங்க. அந்த நாள் எப்படியா கொஞ்ச நாள் தெரியுமா? லா யஜ்தி வாலிதுன் அன் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ. அந்த நாள் ஒரு வாப்பா மகனுக்கு உதவி செய்கிறார்கள். அந்த நாள் மகன் வாப்பாக்கு உதவி செய்கிறார்கள். உமா பிள்ளைகளுக்கோ, பிள்ளைகள் உமாக்கோ, நானா தம்பிக்கோ, தம்பி நானாவுக்கோ, தாத்தா தங்கச்சிக்கோ, தங்கச்சி தாத்தாவுக்கோ, நண்பர்களுக்கோ, கூட்டாளிகளுக்கோ யாருக்கு உதவி செய்கிறார்கள்? உதவி கேட்பாங்க, ஆனா செய்யறாங்க. ஹதீஸ்ல வந்திருக்கிற ஒரு வாப்பா தகப்பன் மகன் கிட்ட வந்து சொல்வாராம், மகனே, என்ன அருமையான மகனே, எனக்கு பெரியோர் உதவி தேவை வாப்பா. இந்த நேரத்துல என்ன வாப்பா உங்களுக்கு தெரியணும்? எனக்கு சில நன்மைகள் தேவை, எனக்கு சொர்க்கம் போக சில நன்மைகள் குறையுது. இன்றைக்கு நான் உனக்கு தெரிஞ்ச தியாகம், நான் உனக்கு பட்ட கஷ்டம் எல்லாம் உனக்கு தெரியும். இன்னைக்கு சில நன்மைகளை தந்த உதவு மகனே என்று வாப்பா செஞ்சுவார். மகன் சொல்லுவார், மன்னிச்சுவோங்க வாப்பா, நீங்க செஞ்சதெல்லாம் உண்மைத்தான், நீங்க இந்த தகப்பன் தான். ஆனால் எந்த நன்மை உங்களுக்கு உங்களுடைய இதயத்திற்கு தேவையோ அதே நன்மை ஏதேஜத்துக்கு தேவை. நானும் நலவர்கள் என்று தப்பதற்கு நன்மை தேவைப்படும். அதனால எதையால் உதவி செய்யற வாப்பா என்று மகன் வாப்பாக்கு கையை விரிச்சிருவார், உதவி செய்யற என்று சொல்லியிருப்பார். ரொம்ப தெளிவா எல்லாம் படிக்கிறார். நான் ஏற்று வாதிக்கு நான் வளர்ச்சி வல்ல மௌலூது நான் வாதிக்கு செய்யலாம். கியாமத்துடைய நாளையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையும் கவலை என்னன்னா, நான் நரகம் செய்து தப்பினா போதும், நான் எவ்வளவு நரகம் போனாலும் பரவாயில்ல, எங்க பொண்டாட்டி நரகம் போட்டும், எங்க பிள்ளைகள் நரகம் போட்டும், எங்க குடும்பம் நரகம் போட்டும், எங்க புத்தாளிமா நண்பர்கள் நரகம் போட்டும், எங்க குடும்பம் போகட்டும், முழு உலகமும் நரகம் போட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தப்பிடுவோம். எவர்கள் முஜ்ரிமும் لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته وأخيه وفصيلته التي تؤويه ومن في الأرض جميعا ثم ينجيه كلا كلا إنها لظى نزاعة للشوى تدعو من أدبر وتولى. குற்றவாளி என்று முடிவு செய்யப்பட்டிருக்காருன்னா அவர்கிட்ட செயல்களை வச்சு, அவர் உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு, அவருடைய பாவங்களை வச்சு அவர் நரகவாதி என்று முடிவு செய்யப்பட்டிருக்காருன்னா, இப்ப இவரு எப்படியாவது அதிலிருந்து தப்புறதுக்கு ஒரு ட்ரை பண்ணுவார், ஒரு முயற்சி செய்வார், தப்புவது என்று ஆசைப்படுவார். அதுக்கு என்ன செய்வார்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், அவர் விரும்புவாரா? அந்த நாளுடைய அதாபிலிருந்து அவரை தப்ப வச்சு கொடுத்ததுக்காக அவருக்கு பதிலாக அவர் விரும்புவார், பிள்ளைகள் எல்லாம் போட்டுனாங்க, அன்பு மனைவிய போடுனாங்க, கூட பிறந்த சகோதர போடு நரகத்தில், குடும்பத்தார்கள், எங்க நண்பர்கள், எங்க சொந்தக்காரர்கள், எங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தவங்க, ஆக நெருக்கமானவங்க, அவர்களை போடு நரகத்தில். அது மட்டுமல்ல,
தேவையா ஒவ்வொரு ஜமியா உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரின் தள்ளு நகரத்துல சும்மையுந்தி என்னைய தப்ப வச்சுட்டு நாங்கள் செய்யும் எல்லாரும் தள்ளு நகரத்துல என்னைய நாங்கள் செய்து தப்ப அல்ல சொல்ற அது நடக்காது. நீங்க போன்ற கூட்டு எல்லாம் போட்டுட்டு வர நீங்க பண்ற எல்லா ஃபேமிலியும் பண்ணிட்டு நீங்க எல்லா ஜாலியும் செஞ்சுட்டு நீங்க உங்களோட கைவிட்டு உலகத்துல வாழ்ந்து உங்களுக்கு அலாலும் இல்ல அறாமும் இல்ல உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்றதே உங்களுக்கு பார்க்க கேட்க சந்தர்ப்பம் கிடைக்க இல்ல. உங்களோட நப்சு சொல்ற மாதிரி வாழ்ந்தீங்க. உங்களோட இஷ்டப்படி வாழ்ந்துட்டு நீங்க அவரை இவரை நடந்து தள்ளிட்டு நீங்க தப்பவா அது துணியாலே துணியால அந்த கேம் எல்லாம் முடிச்சிருப்பீங்க. இங்க ஒரு கேமும் சரி வராது. இங்க குறை செஞ்சுட்டு தலைக்கு கீழே வேலை செய்தவன ஓட்டிக்கொண்டு போனது ஆனர் தான் மொத்தம் இவர கையால தான் எக்ஸிடென்டாக ஒருத்தர் செத்து போனான். ஆனால் இவர டிரைவர் வந்து அனுப்புறாங்க இப்போ உங்க முழு குடும்பத்தை நான் பார்த்துக்கோங்க வா ஏன்னா இப்ப முடிவோ செய்து போகணும். இவரு பஸ் போக தயார் இல்லை. அதுக்கு பதிலா ஏதாவது ஜனாதிபதியாக கொடுத்து சம்திங்கா கொடுத்து நான் எல்லாத்தையும் என்னத்தையாவது செஞ்சு சாகுறாரு. எல்லாம் இருக்கு இங்க வேறு என்ன தெரியும். வேறு மட்டத்திலிருந்து கீழே வரைக்கும் எல்லாத்தையும் சமாளிக்கும். அதுல நாங்க இமாம்கள் அந்த லைன் எங்களுக்கு தான் கூட ஓடுற மக்கியவங்களை விட எங்களுக்கு தான் ஒரு கூட வேலை செய்யும் அந்த லைன். அதுக்கு விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காரியங்களை எப்படி சாதிக்கணும், யாரை பிடிக்கணும், எதை கொடுக்கணும், எப்படி அமைக்கணும் அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். மாஷா அல்லாஹ். எங்களோட அறிவு, எங்களோட ஆற்றல், எங்களோட திறமைகள், எங்களோட கெட்டுத்தனங்கள் இன்றைக்கு எதுக்கோ பாவிக்கப்படணும், எதுக்கோ பாவிக்கப்படும். எல்லாம் கவலைக்குரிய விஷயம். எல்லாம் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதெல்லாம் இங்கே இருக்கிற யோசனை தான் அங்கே மறை மறு. இங்க எந்த யோசனையோட வாழ்ந்தாலும் அதே யோசனையில அங்கேயே யோசிப்பார். இவனுக்கு பதிலா மற்றவங்களை எல்லாம் போட்டுட்டு இவனுக்கு அப்பா பார்ப்பார். அதுதான் சொல்ல அது இங்க தாண்டி வராது. அதெல்லாம் அங்க அந்த நகரத்துடைய நெருப்பு ஒழுங்கு விட்டு எரியக்கூடிய பயங்கரமான நெருப்பு. உள்ளோட சேர்ந்து இருக்கக்கூடிய இறைச்ச உள்ளுவை கலட்டி எடுக்குமா உலகத்துல சத்தியத்தில் இருந்தும் உண்மையில் இருந்து மக்கள் இருந்து ஓடினாங்களே அவங்களை நரகம் அழைக்கும், நரகம் பேசும், நெருப்பு பேசும். அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் தாலா நரகத்திட்ட கேட்பானா அதி ஏ நரகமே உனக்கு போதுமா, நிரம்பி விட்டாயா, ஆட்கள் நிரம்பிட்டாங்களா நரகத்துல என்று நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்க போல நரகம் கேட்குமா, யா அல்லாஹ் இன்னும் ஆட்கள் இருக்கிறாங்களா, இடம் தாராளமா இருக்கிறியா அல்லாஹ், இடம் தாராளமா இருக்கிறீங்க இருந்தா போடி. இது நரகத்தோட அல்லாஹ் பேசுறதாக கேட்கிற நரகத்துக்கிட்ட கேட்கிற கேள்வி என்ன, நரகம் கொடுக்கிற பதில் என்ன என்று குர்ஆன்ல சொல்லிக்கிறார். பாருங்க எல்லாருக்கும் பார்க்க இது யாருடைய கருத்துக்கள் அல்ல, இது ரப்பல் ஆலமீனுடைய கருத்துக்கள். நடக்க போனது எந்த சந்தேகமும் இல்லை, நடந்தே தீர்வு மேலான சோதனை ஏற்றுக்கொண்டா தப்பி இல்லைன்னா கஷ்டப்பட்டு கியாமத்துடைய நாளையில எல்லாருக்கும் தெளிவாகும். அங்க தெளிவாகவே வேலை இல்லை. இங்க தெரியணும், இங்க விஷயங்கள் படணும், இங்க விஷயங்களை உள்ள ஏற்றுக்கொள்ளணும், இங்க செயல்படணும், இங்க அமல் செய்யணும். அப்பதான் அங்க பலன் அடைக்கும். அங்க போனதுக்கு பின்னால விஷயங்கள் ரொம்ப தெளிவா விளங்கும், நரகம் சொர்க்கம் கண்ணுக்கு விளங்கும், இன்ப துன்பங்கள் கண்ணுக்கு விளங்கும். ஏற்கனவே சக்கராத்தை அனுபவிச்சுட்டார், அவருடைய வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறார். அங்க இவர்கிட்ட செய்தி கேட்டது கிடைச்சிருக்கும். எனவே எல்லா விஷயங்களும் கண்ணுக்கு விளங்கும். அப்ப எல்லாரும் தயாராகிடுவார். எந்த அளவுக்கு சொல்றார், எல்லா காப்பீர்களும் அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்த
வாழ்ந்து மௌத்தான எல்லா காபிர்களும் சொல்லுவாங்களா, ருபனா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். அல்லாஹ் நிராகரித்து வாழ்ந்த அவரும் காபிர்களும் சொல்லுவாங்களா, நாங்க எல்லாம் முஸ்லிம்களா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு, நாங்க உலகத்துல காபிர்களா இருந்தோமே, முஸ்லிம்களா இருந்திருந்தா நரகத்தில் தப்பித்தோமே என்று அவங்க சொல்லுவாங்க. எல்லாம் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, எனவே அந்த நாளில் உதவுகிறார்கள். லா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா. அல்லாஹ் சொல்றார், உயிர் நண்பர். உயிர் நண்பர் என்ன தெரிந்தானே, கூட்டாளிக்கா ஒரு துரு கொடுக்க தயார், கூட்டாளிக்காக உயிரை கொடுத்துருவார், அப்படி கூட்டாளி அவரோட நெருக்கம். அல்லாஹ் சொல்றான், அந்த நெருக்கமான உயிர் நண்பரும் கியாமத்துடைய நாளையில அந்த நண்பரை விசாரிக்கவும் மாட்டார், கேட்கவும் மாட்டார். எங்க கூட்டாளி எங்க, எங்க நண்பர் எங்க என்று ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டார் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இங்க கூட்டாளியை பிடிக்க போல நல்ல விளைவிக்கணும், அல்லாஹ்வுக்காக கூட்டாளி பிடிக்கணும். கூட்டாளி ஆகணும் எதுக்காக? அல்லாஹ்வுக்காக. மஹப்பத் வைக்கணும் அல்லாஹ்வுக்காக, இறக்கப்படணும் அல்லாஹ்வுக்காக. அந்த மஹப்பத், அந்த இறக்கம் கியாமத்துல உதவும். அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசித்தால் அந்த நேசம், அந்த அன்பு கியாமத்துல உதவும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்களுடைய நிழல் 7 பேருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். வேற வேற ரிவாயத்துகள் வந்திருக்குது, இது தெளிவான ஹதீஸ், கையாள ஹதீஸ்ல வந்திருக்குது. அந்த 7 பேர் ஏன் அரசுடைய நிழல் கொடுக்கிறார்? அரசுடைய நிழல் வந்து தேவையா? தேவை. ஏனென்றா இன்றைக்கு சூரியன் 9,30,00,000 மைல் கங்கல இருக்கான். புதிய ரிசர்ச் படி அதோட தூரத்தில் இருக்கலாம். சரி, அவங்கள பழைய ஆராய்ச்சி படி பார்ப்போமே, 9,30,00,000 அங்கல இருக்கிற சூரியன் வெப்பத்தை சூட்டை இன்னைக்கு தாங்கியதான். ராவைக்கு வெம்புது, சூரியன் இல்லை. இப்ப அந்த தாக்கம் ராவைக்கு சூரியனுக்கு எங்களுக்கு மத்தியில் 1 மைல் தூரம் வந்தால் இருந்தால் எப்படி மௌத்தோட இல்ல. நாம யோசிப்போம், அப்படி வந்தா எல்லாரும் கழிஞ்சு போயிடுவாங்க. கழிவே இல்ல, அங்க மௌத்தாக்கிடுவான். அல்லா வேறு முக்கியம் எப்படி என்றா, ஒவ்வொருத்தர பாவத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு இருக்கணும். சிலவங்களோட வேறு முட்டுக்கால வரைக்கும், இடுப்பு வரைக்கும், நெஞ்சு வரைக்கும். சிலவங்க மூழ்கி கொண்டிருப்பாங்க, தாண்டி கொண்டிருப்பாங்க. வேளாண் சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த பயங்கரமான அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அரசுடைய நிழலை விசேஷமாக சில அதிகாரிகளுக்கு எல்லாம் கொடுப்பார். அதுல ஒருவர் தான் ஜனத்தங்களே வாலிபர்கள் இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு வாலிபருக்கும் அல்லாஹ் கொடுப்பார். எந்த வாலிபர் அவரது வாலிப வயசை அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில செலவழிச்சாலோ அந்த வாலிபர். வாலிபம் இருக்கிறே, ஷபாபு ஜுனூன், வாலிபம் ஒரு வகையான பைத்தியமா. அரபில சொல்லுவாங்க, வாலிபம் ஒரு வகையான பைத்தியம். எல்லாம் நல்ல புத்தி, அறிவு, ஆற்றல், திறமைகள் நல்ல டப்ல இருக்கிற நேரம், நல்ல உடல்ல தெம்பு, ரத்தம் நல்ல ஓடிக்கொண்டு கொதித்து கொண்டிருக்கிற நேரம், பாவம் செய்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் வாய்ப்புள்ள நேரம், எல்லாமே அந்த வயசுல எல்லாமே அப்படிதான் உணர்ந்த வரும். யாரோடைய முட்டேறும், யாரோடைய சண்டை பிடிக்கலும் எல்லாம் முக்கிய கண்டது. கண்ணியமான சோழர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆண்களும் தான் பெண்களும் தான் அவங்களோட வாலிப வயச அல்லாஹ் விரும்புகிற வழியில செலவு அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். கியாமத்துல கேட்பானா? ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா வந்திருக்குது. 4 கேள்விக்கு பதில் சொல்லாத வரையில ஒரு எக்ஸ்பிரஸ் முன்னால கேட்கிறார். அதுல ஒரு கேள்வி, அன் ஷபாபிஹி ஃபீமா அப்னா, அன் ஷபாபிஹி ஃபீமா அப்னா, உங்களோட வாலிப வயசை பத்தி அல்லாஹ் கேட்பான்.
உங்களோட வாலிப வயச எதுல செலவழிச்சீங்க, எதுக்கு செலவழிச்சீங்க? கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஏதாவது பொறுமதியான காலம். யார் வாலிப வயச அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய நல்ல காரியங்களை செலவழிச்சிருப்பாங்களோ அல்லாஹ் அவர் அந்த வாலிபத்தை செஞ்ச அந்த தியாகத்துக்காக அல்லாஹ் ஒரு விசேஷமான ஒரு பாக்கியம் கொடுக்கிறான். அதுதான் அரசுடைய நிழல் அல்லாஹ் கொடுக்கிறார். வாலிப வயசுல செய்கிற நன்மைக்கு டபுள் மடங்கு கிடைக்கும், ரெட்டிப்பான நன்மை. வயசாளி ஆகினோடனே எல்லா கூட்டும் போட்டு எல்லா உணர்வுகளும் அடங்கி இப்ப சுருண்டு கொண்டிருக்கிற டைம், எல்லாம் உடல்ல விலங்கினங்கள் வந்து கொண்டிருக்கிற நேரம், அந்த பார்வை குறவு, காது கேட்கிறது குறவு, பேச்சு ஆற்றல் குறவு, உடல்ல சக்தி குறவு, எத்தனையோ ஜாதி நோய்கள் வந்து எல்லாம் அடங்கி இருக்கிற டைம், எல்லாமே அடங்கி இருக்கு. வயசு போக அப்ப எப்படின்னு சக்தியெடுத்து உள்தான் ஏதோ வரும். சும்மாவே பள்ளியின் பக்கம் உள்ள விடுபடும், சும்மாவே நல்ல காரியங்களின் பக்கம் கவனம் போகும். எல்லாம் கூட்டு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு இப்போ வாலிபர்ல பார்க்கணும் சரியான போகும். என்ன சைத்தான் நான் கிடைக்கிறான். இவர் போன்ற கூட்டம் இவருக்கு நிலையில்லை. இவருக்கு வாலிபாயத்தை இவர் வளர்ந்துட்டார், அவருக்கு வாலிபாயத்தை அவருக்கு நிலையில்லை. வாலிபர்களை பார்க்க போல ஆக்குறோம் சரியான கோபம் வேறுபடும். கண்ணியமான சோழர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சோழர்களே, வாலிப வயசுல செய்யற அமல் அதுக்கு நன்மை கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் சந்தேகம் இல்லை. ஆனா ஒன்றுக்கு ஒன்று தான், வாலிபருக்கு ஒன்றுக்கு ரெண்டு கிடைக்கும். ஏனென்றா பாவத்தின் பக்கம் அப்படியே இழுப்படக்கூடிய காலம் அது சும்மாவே. அந்த டைம்ல இவரு அவரை கண்ட்ரோல் பண்ணி, இந்த வாலிபர் அவரை கட்டுப்படுத்தி கொண்டு அதுதான் விரும்புகிற வகையில செலவழிக்கிறார். அதனால வாலிப வயசுல எப்படி அமல் செஞ்சாரோ அதே அமல அதே நன்மைய வயோதிபர் ஆனாலும் அல்லாஹ் கொடுக்கிறார் என்று சொல்லுவாங்க. எப்படி அதான் இருதய பாருங்க, அல்லாஹ் எதிர்பார்க்கிறது ஏழுமான காலத்துல எப்படி செய்தார், நல்ல வசதியான காலத்துல சுகமா இருக்க போல ஒருத்தர் எப்படி அமல் செய்யறாரோ அதே அமலுடைய நன்மை நோயாளி ஆவதற்கு பின்னால அதே அமல தெரியலாம். உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒருத்தர் நல்ல சுகமா இருக்க போல இமான் ஜமாத்துக்கு பதவி போவார். ஆண்கள் இமான் ஜமாத்தோட சொல்றது வாஜிப், பெண்களுக்கு இமான் ஜமாத் வாஜிப் இல்லை, கட்டாயம் இல்லை. பெண்களுக்கு நல்லது சிறந்தது வீட்டுல சொல்லுவது. அதுலையும் வீட்டிலையும் எவ்வளவு மறைவான இடம் இருக்கிறோ வந்திருக்குது, அந்த வீட்டிலையும் மிக மறைவான இடத்துல சொல்றதுதான் பெண்கள். வீட்டு வாசல் சொல்றேன், மறைவான வேளாண் கண்ணியமான சோழர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சோழர்களே, வாலிபர்கள், ஆண்கள் அவரை இமாஞ்சமாக தான் சொல்றோம். ரமதான்ல மட்டும் அல்ல, நோம்புல மட்டும் அல்ல, நோம்புல இந்த சுகருக்கு பார்க்கிற காட்சிய அல்லாஹ் எல்லா காலத்திலையும் ஆக்கி வைப்பானா. நிலத்துல அல்லாட்ட கேட்கணும், யாரா நோம்புல எனக்கு தார ஆர்வத்தை ஏதே காலத்திலையும் தாரே ஆகலாம். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அப்ப ஒருத்தர் நல்ல ஏழுமான காலத்தை இமாஞ்சமா சொல்லவே மாட்டார், அவரு நோயாளி ஆகிறார். அவருக்கு இப்ப நடக்க பிடிக்கிறா மற்றோடு ஆகிதான் கிடைக்கும் போட்டார். அதுதான் இவர் வீட்டுல தான் சொல்லுகிறார், இருந்து கொண்டுதான் சொல்லுகிறார், நின்று கொண்டும் சொல்லுகிறார். இவருக்கு எப்படி நன்மை கொடுக்கிறாரா, இவர் நல்ல சோமாளிக்க போல பள்ளிவாசலுக்கு இமாஞ்சமாவோட சொல்லுவாரே, உதாவ சொல்லுவாரே, அதே நன்மை அதான் கொடுப்பார். உள்ளூர்ல இருக்க போல ஒருத்தர் எப்படி அமல் செய்யறாரோ அதே அளவு நன்மைய அவ்வாறுல பயணத்தில் இருக்க போல நல்லா கொடுக்கிறார். பயணத்துல அமல் செய்வது கஷ்டம். எனவே இவர் ஊர்ல இருக்க போல அவரு நல்ல முயற்சி செஞ்சு அமல் செய்வார். அதே நன்மைய பயணத்திலே நல்லா கொடுக்கிறார். அல்லாத இறக்கம், அல்லாத திரும்ப.
அல்லாஹ்வுக்கு மௌனம் இந்த அடியான் எப்படியாவது கரை சேர்த்து விட்டோம், இவன் எப்படியாவது தள்ளி விட்டோம்னு சொல்றது, இவன் எப்படியாவது நரகத்தில் பாதுகாக்கிறோம், இவன் எப்படியாவது மன்னிக்கிறோம். அல்லாத விருப்பமே அதுதான். அவனுக்கு தேவையே இல்லை இவனை நரகத்தை போட்டு எரிக்கணும் கழிக்கணும் என்ற தேவையே இல்லை அவனுக்கு. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே மஹப்பத் அல்லாஹ்வுக்காக இருக்கிறோம். நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான். வாலிபர்களுடைய சப்ஜெக்ட் நிலை வந்தது, அந்த அரசுடைய நிழல் வாலிபருக்கு கிடைக்கும். அதே போல அஸ்ரஜுலானி தஹாப்பா பில்லாஹி வ தஃபரகா அலைஹி, ரெண்டு மனிதர்கள், ரெண்டு ஆண்கள் அல்லது ரெண்டு பெண்கள், அவங்க மஹப்பத் வச்சாங்க, ஒருவர் ஒருவரை விரும்பினால் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அந்த ரெண்டு பேர் பிரிஞ்சு கொண்டாங்க, அல்லாஹ்வுக்காக. சேர்ந்தாங்க அல்லாஹ்வுக்காக, பிரிஞ்சாங்க அல்லாஹ்வுக்காக. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்காக அந்த மஹப்பத் இருக்கிறதுனால அல்லாஹ் அரசுடைய நிலைமை. பொதுவா ஒருத்தர் விரும்புறது மஹப்பத் இருக்கிறது துணியா அடிப்படையில அவங்க பெரிய பாட்டி அவரோட கட்சி இல்லா ஏதாவது தேவைப்படும், அவர் எங்களுக்கு உதவுவார், அவர் வசதி உள்ளவர் அல்லது அவர் கொஞ்சம் நல்ல வாக்கு போக்கானவர், அவர் அதற்கான மகப்பர், அவரோட பணத்துக்கான மகப்பர், அல்லது இவர் நல்ல இன்சூரன்ஸ் உள்ளவர், இவருக்கு எல்லாம் பெரிய மட்டமும், இவருக்கு பெரிய இடம் இல்லா, பெரிய ஆளுநர் இடம் தெரியும், அவரோட கஷ்டம் இருந்தா எங்களுக்கு உதவி எடுத்துக்கொள்ள. இப்படி துணியால மகப்பர் வெற்றிலாக பல நோக்கங்கள், அந்த எந்த நோக்கத்துக்கும் அவர்களுடைய நேரம் கிடைக்கிறார். நாங்க தொடர்பும் எங்களை டச் அல்லாஹ்வுக்காக இருக்கணும் இல்ல, அல்லாஹ்வுக்காக மஹப்பத் இருந்தா அது பலன். மேலான கண்ணியமான சகோதரர்களே, ஒருத்தரை நாங்க விரும்பினா, ஒருத்தரை நாங்க மஹப்பத் வச்சா, நாங்க அவர்கிட்ட சொல்லணும், இன்னும் உஹிப்புக பில்லாஹ், நான் உங்களைய அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், உங்களைய அல்லாஹ்வுக்காக விரும்புகிறேன் என்று சொல்லுவோம். அவர் சொல்லணும், எந்த அல்லாஹ்வுக்காக நேசிச்சீங்களோ அந்த அல்லாஹ் உங்களே நேசிப்பானாக என்று அவரை இவருக்கு பதில் சொல்லணும். இந்த பழக்கம் வரும் நினைக்கிறோம். நாங்க ஒருத்தரை விரும்பினா, ஒருத்தரை முதலாவது நாங்க உள்ளத்தை வரணும், நான் இவரை முகப்பத்திருக்கிறது அல்லாஹ்வுக்காக, கல்விக்காக இல்ல, அளவுக்காக இல்ல, இவங்க வேற எதுக்காக இல்ல, இவர் செய்கிற நல்ல குணத்துக்காக, இவருக்கு அமல் விவாதத்துக்காக, இவர் தீனுடைய அறிவை கற்றிருக்கிறார், இவர் குர்ஆன் ஹதீஸை விளங்கியிருக்கிறார், இவர் ஒரு ஆபீஸா இருக்கிறார், இவர் ஒரு ஆலிமா இருக்கிறார், இவர் நல்ல பழக்கவழக்கம் உள்ளவராக இருக்கிறார், இவருக்கு நல்ல தன்மைகள் இருக்குது, அதுக்காக பார்ப்பது. அதோட அவருக்கு சொல்லிக்கொள்ளும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப லில்லாஹ் வ அபகத லில்லாஹ் வ ஆஃபா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்பல ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக ஒருத்தரை மஹப்பத் வைப்பாரோ, யார் அல்லாஹ்வுக்காக ஒருத்தர் கோவிப்பாரோ, யார் அல்லாஹ்வுக்காக ஒருத்தர் கொடுப்பாரோ, யார் அல்லாஹ்வுக்காக ஒருத்தர் இன்னொருவருக்கு கொடுக்காம விடுவார். நான் கொடுக்காம விட்டது அல்லாஹ்வுக்காக, அவரோட சொந்த போகும். சொன்னாங்க, இப்படி அல்லாஹ்வுக்காக இது யார் செய்வாரோ அவருடைய ஈமான் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த உலகத்துடைய அத்தனை தொடர்புகளுடைய நோக்கமும் அது அல்லாஹ் திருப்தியாக இருக்கும். அல்லாஹ் சந்தோஷத்தை பொருத்தத்தை முன்வச்சுதான் அத்தனை முயற்சிகளும் எங்களை அமையும். கல்யாண காட்சிகளும் கூட அல்லாஹ் பொருத்தத்தை முன்வச்சுதான் செய்யப்படும். கல்யாணம் முடிக்கிறது நன்மை, சும்மா இந்த லவ் பண்ணி கொண்டிருக்கிறது பாவம் தான். தொடர்புகள் இன்னைக்கு ரொம்ப குறிப்பாக வழங்கப்பட்ட வேண்டிய ஒரு காலமாக சும்மா பேசா போது முத்துப்புக்கு டைமை செலவழிக்கோடுமே, அதுக்காக நாங்க சும்மா பேசிக் கொள்றது, அவளுக்காக நாங்க போன் பேசுறது, அதுக்காக நாங்க எஸ்எம்எஸ் அடிக்கிறது, அனுமதி இருக்கியா? யாராவது பேங்க்ல சொன்னா அதை ஏழும், அப்படியெல்லாம் ஏழும். முத்துப்புக்கு தொடர்பு கேடும், முத்துப்புக்கு லவ் பண்ண ஏழும், முத்துப்புக்கு இப்படி ஒருத்தர குழப்பேடும், முத்துப்புக்கு இந்த வேலைகள் செய்யணும் என்று யாராவது அனுமதி தந்தாங்க? ஆதாரங்களுடைய செய்யணும். ஏன்னா கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே,
சிலவங்க கேட்கிறாங்க, நாம தான் பேசுற இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த விரல அடிக்கிறது அசைக்கிறீங்களே, அந்த அசைவுகள் பாவமாயிருக்க. பேசுறதே இல்லை. இது போதும் பெரிய பாவங்கள் செய்தது. ஸ்டார்ட் பண்றது இதை கொண்டுட்டார். அதனால தான் இஸ்லாம், குர்ஆன், நபி, ரசூலுல்லாஹ் ஹதீஸ்கள் மூலமா இது தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கண் பார்வையை பாதுகாக்கிறது. பார்வையை முதலாவது பாதுகாக்க. நாங்க கேட்கிறோம், என்னப்பா பார்த்தா என்ன குறைஞ்சு போகுமா அப்படித்தான் கேட்கிறேன். இவரால் கேட்கிறாரு, இல்ல பார்த்தவாத இருக்கிறாங்களே, பார்த்தா என்ன குறைஞ்சு போகுமா? குறைஞ்சு இல்ல, அழிஞ்சி போறாங்க. குறைஞ்ச போல எப்படி போனாலும் ஆள் அட்ரஸ் இல்லாம போறாங்க. அதனால தான் முடிவு பயங்கரம். அதனால தான் ஸ்டார்டிங் ஆரம்பத்தை இஸ்லாம் ஆரம்பத்துக்கே ஒரு கட்டுப்பாடு போட்டு, ஆரம்பத்துக்கே ஏதாவது பாவம் பெரிய பாவம் நடக்குமோ, பெரிய பாவம் நடக்கிறதுக்கு எது ஆரம்பமோ அதிலே கட்டுப்பாடு. உலகத்திலே எந்த மார்க்கத்திலையும் மிக மேலான தாய்மார்களே சவால்கள். இப்படி அழகான ஒரு அமைப்பு, இப்படி ஒரு தெளிவான அமைப்புகள் எங்களோட பாதுகாப்புக்காக, எங்களைய கண்ணியப்படுத்துறதுக்காக, எங்களைய எல்லா வகையிலையும் எங்களைய அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் எங்களைய பாதுகாப்பதை சட்டத்திட்டம். ஆரம்பம் பாதுகாத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விபச்சாரம் தினாவுடைய ஆரம்பம் பார்வை, அதனுடைய முடிவு தான் தினாய். ஆரம்பம் பார்வை, முடிவு தான் தினா. அதனால்தான் கண்ண பாதுகாத்துவோம். நபியே, பூமியான ஆட்களுக்கு சொல்லுங்க, அவங்கள பார்வைகளை தாழ்த்து. அதே தொடர்ல பூமியான பெண்களுக்கும் ஆம்பளையில தான் பொம்பளையில பார்க்க ஏதா, பொம்பளைக்கு வேண்டிய மாதிரி ஆம்பளையில பார்க்க ஏதுமா அப்படின்னு மந்த போட்டு நிக்கிறாங்க, முகத்தை மூடி நிக்கிறாங்க, வெள்ளிய காற்று அதுக்குள்ளால பார்க்க ஏதுமா அதுவும் வேண்டாம். ஏதாவது கனியமான சோழர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ஆர்டர் கையில் ஹதீஸ் வந்திருக்கிறது. மாமின் முஸ்லிமின் ينظر إلى محاسن امرأة ثم يعظ بصره إلا أخرج الله له عبادة يجد حلاوتها. رواه مسلم. எந்த ஒரு முஸ்லிம், அது ஆணா இருக்கிறது பெண்ணா இருக்கிறது, இந்த ஹதீஸ் ஆண்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறேன். இந்த ஹதீஸ் பெண்களுக்கும் தான். எந்த முஸ்லிமான ஆண் ஒரு பெண்ணை கண்டு, ஒரு அழகான பெண்ணை கண்டவுடனே பார்வையை திருப்பிக் கொள்றார், பார்வையை தாழ்த்திக் கொள்றார். அழகு இல்லாதவங்களை பார்த்தாலே அங்கதான் பார்ப்பாங்க. அழகு இல்லாதவங்களை பார்த்தா பார்க்க முடிய மாட்டாங்களே. அதனால இங்க ஹதீஸ்ல மகாசின் இம்ரா, ஒரு பெண்ணுடைய அழக கண்டு, அழகு இல்லாதவங்களை கண்டா அவங்கள பார்ப்பாங்க. அது சரி, அதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே. அழகானவங்க கண்ணுக்குப்பட்ட உடனே அந்த கவர்ச்சி உள்ளத்தை கவர்ச்சி கண்ணுக்கு குளிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே அல்லாஹ் காத்து சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ் இந்த மனிதன், இந்த முஸ்லிமுடைய இந்த தியாகத்தை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். என்ன செய்வான்? இவருக்கு அல்லாஹ் ஒரு பாக்கியம் ஒன்று கொடுக்கிறார். என்ன பாக்கியம்? இபாதத்துல ருசிய சேர்த்து அல்லாஹ் நசீபான். எதுல ருசி கிடைக்கும்? இபாதத்துல ருசி. இன்னைக்கு எங்களுக்கு இபாதத்துல ருசி இல்லை. படம் பார்க்கறதுல ருசி, பாட்டு கேட்கறதுல ருசி, ஒரு மியூசிக்கல் ஷோ கொண்டு போகிறா தந்தையில விடிய பார்க்க தயார். ஒரு மேட்ச் கொண்டு போகிறேன்டா விடிய முடிச்சிருந்து கோப்பியை ஊற்றிக்கொண்டு ரெட்பூல் அடிச்சு கொண்டு இருக்கிற எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு விடிய முடிச்சிருந்து பார்க்க தயார். அதுக்கு சாப்பாடுகள் தயாரிச்சு, அதுக்கு ஒரு கிரவுண்டை செட் பண்ணி, அதுக்கு ஒரு ஸ்கிரீனை போட்டு, அதுக்கு பெரிய ஏற்பாடுகளை செஞ்சு விடிய முடிச்சிருந்து
ஒருத்தர் உதவியா இருந்து கொண்டு அந்த வேலை செய்ய தயார். பிரயோஜனம் இல்லாத நேரம், எந்த லாபமும் இல்லாது. விளையாடுறவனுக்கு ஏதாவது கிடைக்கும், அவனுக்கு தோத்தாலும் கிடைக்குது, வெற்றினாலும் கிடைக்குது. பார்த்துக்கூடிய சிலருக்கு ஏதாவது கிடைக்குதா? ஏதாவது கிடைக்கும். ஏதாவது சோழர்களே, நேரம் மண்ணா போனதுதான். தூங்கினா கொஞ்சம் நிம்மதியான தூக்கமாகவும் கிடைக்கல. எனக்கு இபாதத்தை இன்பம் இல்லை. அதனாலதான் முந்தி யாருக்கு அல்லா இபாதத்தை இன்பத்தை கொடுத்தாலும் அவங்களோட கருத்திரங்களும் எனக்கு படுவது இல்லை. 2 ரக்காத் தொழுவதற்கு தக்பீரை கட்டினால் இஷாவுக்கு பின்னால சுபஹுடைய பாங்குடைய சத்தம் கேட்குது. அவ்வளவு தொழுகையில இன்பம், அவ்வளவு குர்ஆன் ஓதுறதுல இன்பம், அவ்வளவு துஆல இன்பம். எங்களுக்கு என்ன இன்பம் தெரியும்? எங்களுக்கு சாப்பாட்டுல என்ன இன்பம் தெரியும்? அந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த பொட்டி கடையில மச்சான் கரைச்சி தரலாம் மச்சான், நல்லா டேஸ்ட் அடிக்கும், குதிரை நாட்டு கருத்து அடிக்கும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த கடையில ருசி என்ன, இந்த ரெஸ்டாரண்ட்ல ருசி என்ன, அந்த பொட்டி கடையில ருசி என்ன, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். வேளாண் சோழர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் இவ்வாறு ருசிய பட வைப்பானா? அது அல்லாத கேட்போரும் வேளாண் சோழர்களே. அல்லாஹ் தான் அந்த தர சாதனை, அது அல்லாத புறத்துக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட். அதையும் அல்லாஹ் சும்மா சாதனை இல்லை, எங்களோட ஒரு சாக்ரிஃபைஸை வச்சு, எங்களோட ஒரு தியாகத்தை வச்சு அல்லாஹ் மாற்றிருக்கிறார். அந்த தியாகம் என்ன? ஒரு பெரிய ஒரு தியாகம். உண்மை லேசி இல்லை. இன்றைக்கு துணியால இந்த பெண்கள் இருந்து ஆண்கள் அவங்கள பாதுகாத்துக் கொள்வது, இந்த பெண்கள் ஆண்கள் இருந்து அவங்கள பாதுகாத்துக் கொள்வது, இந்த பெண்களுடைய பித்தனால் இருந்து ஆண்கள் அவங்கள பாதுகாக்கிறது லேசான காரியம் இல்லை. பயான் பண்ணேனும் மனுஷியார கணக்கு பயான் கேட்கவும் மேலும். ஆனால் சந்தர்ப்பம் கஷ்டங்கள் வந்தா அதை செய்வது லேசான காரியம் இல்லை. அல்லாஹ் தௌஃபீக் கொண்டுதான், அல்லாஹ் கிருபையை கொண்டுதான் அந்த வேலை செய்யும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால்தான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அல் ஐனான் தஸ்னியான் வ தினார் மஅன் நظر. 2 கண்ணும் தினார் செய்ததாக சொல்லுவோம். தெளிவான அந்த வார்த்தையை பாவித்தார். அது கண்ணுடைய தினா என்ன? அந்த நபர் பார்ப்பது என்று சொன்னாங்க. கை தினா செய்து என்று சொன்னார். கையுடைய விபச்சாரம் என்ன? ஒரு மகரம் இல்லாத, எங்களுக்கு கல்யாணம் முடிக்க ஏழுமான முஸ்லிம் பெண்ணோ முஸ்லிம் அல்லாத பெண்ணோ மகரம் இல்லாத ஒரு பெண்ண ஒரு ஆண் கையால பிடிக்கிறது. இது கையால செய்யக்கூடிய விபச்சாரம். ஒரு பெண்மணிய நாடி ஒத்தர் 8 எடுத்து வைக்கிறது, இது காலால செய்யக்கூடிய விஷயம். எங்களுக்கு தெரியும், இப்ப வேலை விட்டுட்டு போவா அல்லது ஸ்கூல் விட்டுட்டு போவாங்க, சந்தையில வந்து நிற்கிறது, அதுதான் டைம் தெரியும். அந்த டைம் ஆக போல இவர் வெளியாகிறார், அந்த இடத்திலிருந்து வெளியாகிறார். பெண்களும் மிச்சம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம், தலவாத விட்டு வாசல்ல வந்து வெளியே நின்று கொண்டு போற வாரம் எல்லாம் பார்க்கிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்க விளங்கோடும். வெறும் இபாதத் அல்ல, வெறும் அமல்கள் அல்ல, வெறும் குர்ஆன் திக்ர் திலாவத் தொழுகை அல்ல, அது மட்டுமல்ல, ஹலாத்துல இருந்து தப்புறது, பாவத்தை இருந்து தப்புறது ஆக முக்கியம். நான் பாவம் செய்யவும் கூடாது, நான் பாவத்துக்கு உதவியா காரணமா இருக்கவும் கூடாது. 2 விஷயம். உங்களை உஸ்தாத் சொல்லுவாங்க, அதான் அவங்க வாழ்நாள நீக்கி வைக்கணும். ஓதுற காலத்துல சொல்லுவார், அக்கம் பக்கத்துல மதுரத்தாவோட கிட்ட ஊடுகள், அதான் உங்களை கொண்டே நினைப்பார். அவர் சொல்லுவார், என்ன நீங்க வெளியே போவாங்க, ஏனென்றா நீங்க பெண்களை பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். நீங்க பெண்களை பார்க்க மாட்டீங்க, அவங்க உங்களைய பார்க்கறதுக்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்காதீங்க. நீங்க பெண்கள் பார்க்கறதல்ல, அவங்க பெண்களை உங்களைய பார்த்து ரசிக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்காதீங்க. அவ நாங்க பாவம் செய்யவும் கூடாது, பாவம் செய்யறதுக்கு உதவியாக காரணமா இருக்கவும் கூடாது. அந்த அடிப்படையில தான் பெண்களுக்கும்
மூடி கொண்டு போங்க, மறைச்சு கொண்டு போங்க, உங்களோட அழகை மறைச்சு கொண்டு போங்க. ஏனென்றா நீங்க பணியை பார்த்து கொண்டு போனாலும் போற வாரவங்க எல்லாரும் பணியை பார்த்து கொண்டு போறவங்க இல்லை. பார்க்கிற பார்வையிலே என்னமோ நடந்தது. அப்படி பார்வை, பயங்கர பார்வை. ஹதீஸ்ல வந்திருக்குது, பார்வையை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மகரம் இல்லாத ஒரு ஆண் பெண்ணை பார்க்கிறது, பெண் ஆணை பார்க்கிறது, இது ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்தினார். அம்பு என்று சொன்னார். சும்மா அம்பும் அல்ல, அம்பால குத்தினா காயம் ஏற்படும், அது மருந்து செஞ்சு சோகம். ரசூலுல்லாஹ் சொன்ன அம்பு என்று தெரியுமா? நஞ்சி பூசப்பட்ட அம்பு என்றார். நஞ்சி பூசப்பட்ட அம்பால குத்தினா என்ன நடக்கும்? லேசா பட்டாலும் போதும், நஞ்சு உடலுக்கு பரவி ஆள் விட்டு கொள்வார், ஆள் மௌத்தாகிடுவார். சொன்னாங்க பார்வை நஞ்சி பூசப்பட்ட அம்ப போல. எனவே பார்வையை பாதுகாத்துக்கோங்க. இதெல்லாம் சரியான அபிப்பிராயம். நாங்கள் இதை கணக்கில்லாமல் இருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பார்வைகள் பாதுகாக்கப்படணும், பார்வைகள் பாதுகாக்கப்படணும், பார்வைகள் தாழ்த்தப்படணும். பாவத்துக்கு சந்தர்ப்பங்கள் நாம் உருவாக்கி கொடுக்கக்கூடாது. நான் இன்னைக்கு பகலும் ஞாபகப்படுத்தின விஷயம் தான். இன்னைக்கு நான் நினைக்கிறேன் பேச வேண்டிய சப்ஜெக்ட் இதா இருக்கும். ஏனென்றா சொர்க்கம், நாடகம், சொர்க்கத்தைக்கிறார், வாழப்படம் செய்யலாம், அதெல்லாம் இருக்குதான், அதெல்லாம் இருக்குது. அது எந்த முறையும் இல்லை. அது நினைக்கிறவங்க அங்க கிடைக்கும். பல விஷயங்களை விளைஞ்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆக பயங்கரமா இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த பாவம். ஆண் பெண்ணுடைய தொடர்புகள் சர்வ சாதாரண பங்கு பவனாய் கணக்கு இல்லை. அப்படித்தான் ஆபத்து வருவாய்வா சில பாவங்களை செஞ்சு 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 அதை எவ்வளவு பொதுவாக இருந்தேன்னா அதை கணக்கெடுக்கிறது. அது பாவம் என்று நினைக்கிறே இல்லை. அப்படி ஆகும். இது பேசப்படையில்லைன்னா, இந்த விஷயங்கள் எடுத்து சொல்லப்படையில்லைன்னா, வேற வேற விஷயங்களை மட்டும் பேசிக் கொண்டிருந்தா அதை இந்த சப்ஜெக்ட் ஒரு அர்த்தமாக பேசுறீங்கன்னா அது கணக்கில்லையா இருக்கு. அது அப்படி ஏழுமா இருக்கு. அதனாலதான் அவங்க ஒன்று கிடைக்கிறது இல்ல. வேளாண் சொல்ற அப்படி இல்லை. இது ஒரு பயங்கரமான விஷயம். எங்களோட வாழ்க்கையே மண்ணா போயிடும், எங்களோட துணியை ஆக்கிரம் மண்ணா போயிடும். ஒரு ஆணுடைய தொடர்பு ஒரு பெண்ணோட ஆகிட்டா, முறையில்லாம அந்த தொடர்பு உண்டாகிட்டா அவன் எல்லாத்தையும் இறந்துடுவான். இன்னைக்கு எத்தனை வசதியோடு இருந்தவங்க, கொடி கட்டி பறந்தவங்க, இந்த முறை இல்லாத இந்த பெண்கள தொடர்பான இன்றைக்கு லொஸ்டா போயிட்டாங்க, இல்லாமே வைத்தாங்க. எத்தனையோ பேர் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் இருக்கிறார். அவள் அவ்வளவு யாவன் தொழில் எல்லாம் மண்ணா போச்சு. எதனால? இந்த தவறான தொடர்பு. எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை மண்ணா போச்சு இந்த தவறான தொடர்புகளால். கவனம் கொஞ்சம் அவங்க போனதுனால, அது பேனானதுனால குடும்பம் கல்யாணம் முடிச்சவங்க, பிள்ளைகளை பெற்றவங்க, வயது வந்த பிள்ளைகளோட இருக்கிறவங்க, சிலவங்க பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தவங்க, இந்த கவனம் அவங்களோட கவனம் ஒரு அந்நிய ஆணின் பக்கம், மகரம் இல்லாத ஒரு ஆணின் பக்கம், அல்லது இந்த வயது வந்த ஆண்கள் புள்ள குட்டியில பெற்றவங்க, நல்ல நிலைமையில இருந்தவங்க, ஒரு மகரம் இல்லாத முறை இல்லாத இவரோட கவனம் பெண்களின் பக்கம் போனதுனால இன்றைக்கு ரொம்ப பருதாவத்துக்குரிய நிலைமையை நாம பார்க்கணும். சர்வகால கல்யாணம் முடிக்க சொன்னது இருக்கு. ஏன் கல்யாணம் முடிக்க சொன்ன? அராத்திரைக்கு ஒரு தலைப்பு அது. வாலிபர்களே, மனிதா அமைப்புகள்வா வலியத்தவன் அல்லாஹ் சொன்னாங்க, உங்கள யாருக்கு சக்தி இருக்கிறோம், உங்க உடல் சக்தி, அடுத்தது பொருளாதார வசதி. ஏன்னா மாப்பிள்ளையில்தான் எல்லாம் பொறுப்பு. மகள் கொடுக்கணும், மாப்பிள்ளை பிச்சை வாங்கக்கூடாது. ஆக குறைஞ்சது வெளியில உள்ளவங்க அவங்க இந்த பயான கேட்காட்டியும் இந்த மஜ்லிஸ்ல இருக்கிற வாலிபர்கள் கல்யாணம் முடிச்சவங்க முடிச்சுட்டாங்க, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களால் நடக்கிறது நடந்து போச்சு. ஆனால் குடிக்க போறவங்க நல்லா முடிவு விளைவுங்க, பிச்சை எடுக்கக்கூடாது. பிச்சைனா என்ன? இந்த பெண் வீட்டாளர்கிட்ட கேட்குறது,
ஊருக்காங்க, காணித்தாங்க, வயலுக்காங்க, தோட்டத்தாங்க, ஆட்டாவுக்கு வாங்கிட்டாங்க, பதாரம் கடையை வாங்கிட்டாங்க, பரிசு டிக்கெட்டு வாங்கிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இதை விட நல்ல கடையா போங்க, கடையா போங்க, நான் கல்யாணம் முடிக்க போறேன், எனக்கு ஒரு தேவை இருக்குது, கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யணும், ஏதாவது ஆசியார் வந்து செய்யுங்க, இதே பிரச்சனை. அதே ஒரு கல்யாணத்துக்கு வசதி இல்லாத யாரும் செய்யுங்க. சவுதியில நீங்க இப்ப போனா பாக்கணும், மக்களுக்கு இப்ப இன்றைக்கு போனா பாக்கணும், கொட்டி வச்சிருக்கிறார் மக்கள் போற வார வழியில. அதுல ஆட்கள் கிட்ட நிக்கிறார், வசூல் பண்றாங்க. எனக்கு தெரியுமா, மாப்பிளமாருக்கு கல்யாணம் முடிக்க உதவி செய்யுங்க, உங்களை ஜக்காத்தையும் போடுங்க. நீங்க இப்ப போயிட்டு வாருங்க, இப்ப நீங்க பார்க்கலாம். ரமலான் வாரத்தை தாராளமா பார்க்கலாம். அது போனவங்கள்ட்ட கேளுங்க, இவரை பார்த்தவங்கள நிற்கும், சும்மா பதானே பார்த்து போறதுக்கு இதுவரை நிற்காரு. இந்த இப்படி எல்லாம் நடக்குது. இதை பார்த்தவங்க அப்படி தேவையில்லை. இந்த மாப்பிள்ளை மாருக்கு கல்யாணம் முடிக்க, அங்க ஒருத்தர் கல்யாணம் முடிக்கிறேன்னா குறைஞ்சது 30 லட்சம் தேவை, 1 லட்சம் ரியால் தேவை. சவுதியில ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் முடிக்க பெண் வீட்டாளர்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. பொம்பளை புள்ள பெற்ற உடனே பாப்பமா பிரிக்கிறாங்க, ஒரு பாரமும் இல்லாம. இங்க பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க அழுந்து கொண்டு வர எல்லாம் வாடி, இந்த புள்ள மவுத்தா உள்ள மவுத்து இல்ல, பொம்பளை பிள்ளை பெற்றது இல்லை. இது நான் சொல்ற கருத்தால் இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا. அந்த காலத்துல, ஜாஹிலியா காலத்துல அல்லாஹ் சொல்றான், ஒரு வாப்பாக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொன்னான். என்ன சந்தோஷமான செய்தி? وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنثَى, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிடைச்சிக்கிறது வாப்பாக்கு சொன்னா, சந்தோஷமான செய்தியை சொன்னா, அல்லாஹ் சொல்றான், அவரோட வாப்பாட முகம் அப்படியே கருத்து வாடி போயிடுவான். இது அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த காலமா இந்த காலம், இன்னும் அந்த காலத்திலே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நபி வந்து ஜாஹிலியத்தை இல்லாமக்கினாங்க, தூக்குநூறாக்கினாங்க. ஜாஹிலியா காலத்தில் எல்லாம் பழக்கத்தை இல்லாமக்கினாங்க. ரசூலுல்லாஹ் வந்து ஒரு வருஷத்துக்கு மீது அனுபவப்படுத்தி 1400 வருஷத்துக்கு மேலாக்கி இன்னும் அந்த மூட கொள்கையில இருக்கிறோம். நாங்க கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, கவலைக்குரிய விஷயம், பொம்பளைக்குள்ள அதை கல்யாணம் முடிச்சு கொடுக்கல ஊர் இல்லைங்களா? அதனால எத்தனையோ பொம்பளை வெளிநாட்டுக்கு ஏறுறாங்க. வியாபாரத்தை எடுத்து பாருங்க, வெளிநாட்டுக்கு ஏறுறாங்க. ஏறினா என்ன கதை, போனவங்கள செடி என்ன, வீட்டுல இருக்கிற பொம்பளைய பாதுகாத்து குறையாத காலம், ரோட்ல இறங்கி போயிடாத காலம், வீட்டுக்குள்ள இப்ப இருக்கிறாத காலம், என்னமோ பூச்சியோடு என்னமோ குத்தோடு நடக்கிறார். கண்ணியத்துக்குரிய மேலான சவால்களே, பெரியவர்களே, இவ்வளவு பயங்கரமான மேலால உள்ளுக்கு இறங்குற காலம். இந்த சமான்ல ஒரு பொம்பளை அவ இதனை கண் பார்வை விட்டு மறைஞ்சி அவ கடந்து போன இடங்கள்ல என்ன நடக்குது என்ன தெரியும். செய்திகள் கேள்விப்படுறோம், நேரடியா கேள்விப்படுறோம். போன வந்தவங்க சொல்றாங்க, அதை கேட்கல. அன்றைக்கு ஒரு சகோதரர் சொல்றார், போயிட்டு வந்தவர் சொல்றார், உங்களோட பொம்பளைல யாரையாவது வெளிநாட்டுக்கு அனுப்பத்தோட நல்ல வெற்றி கடல கொண்டிருக்கிறார். அவ்வளவு ஆத்திரத்தோட சொல்றார். அவ்வளவு பாவம் நடக்குது. எந்த வீடுகளுக்கு போறாங்களோ அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பக்குவமானவங்களா, பேருதலானவங்களா, அல்லாஹ் பயப்படக்கூடியவங்களா? ஏதோ ஒன்று ரெண்டு அப்படி அமையலும், சிலது அமையலும். ஆனா அதிகமான நிலைமை, அதிகமான வீட்டுடைய நிலைமை நிச்சயமா இல்லை, மிக பயங்கர. எங்களோட நாட்டிலே வீட்டுக்கு வேலைக்கு இருக்கக்கூடிய பெண்கள செய்திகளை கேள்விப்படுறோம். பயங்கரமான செய்தி, கவலையான செய்தி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த பெண்கள் வெளிநாட்டுக்கு போற பெண்கள் ஏன் போனீங்கம்மா இது கேட்டா எங்களுக்கு 3 பொருள் எங்களுக்கு வாப்பா, அந்த பிள்ளைகளை தரத்தே போகணும்,
ஏற்பாடு இல்ல, மாப்பிள்ளை நோயாளியா இருக்கிறார், மாப்பிள்ளை ஒரு சிறியோ தொழில் செய்யக்கூடியவரா இருக்கிறார், அன்றைக்கு உழைச்சி தின்றவரா இருக்கிறார், உழைச்சி தாரவரா இருக்கிறார். இந்த 3 பிள்ளைகளுக்கு வயசு போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், வேற வழி இல்லாததுனால நாங்க போறோம், தண்ணீர் படிச்சு கொண்டு போறோம். கூட்ட அல்லாஹ் பாதுகாப்போடும். இதுக்கெல்லாம் மேலாண் சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வாலிபர்கள் முன் வரணும். உண்மை எல்லாம் வாலிபர்கள் தயார், ஒன்றும் இல்லாம முடிக்க. ஆனா உண்மைமா விட்டு கொடுக்க தயார். உண்மை வாப்பமா என்ன செய்யறாங்க? பெற்றோர்கள் எங்களிடம் அவளுக்கு நல்ல ஒரு இடத்துல முடிச்சு கொடுக்கணும். நல்ல இடம் என்ன என்னன்னு கேட்டா, ஊடு வாசல் காணி பூமி உள்ள இடம், அதுதான் நல்ல இடம். இதுதான் நல்ல இடம். எல்லாரும் சொல்லணும். நல்ல ஒழுக்கம் உள்ள, நல்ல மார்க்கம் உள்ள, நல்ல குணங்கள் உள்ள, நல்ல உழைப்பாளியான ஒரு 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 அதாவது ஆண்களை பொறுத்தவரை அப்படி, பெண்களை பொறுத்தவரையில நல்ல இடம் என்ன எது சொன்னாலும் நல்ல இடம். நல்ல குணம் உள்ளவங்க தான் நல்லவங்க, மார்க்கம் உள்ளவங்க, நல்ல பண்புகள் உள்ளவங்க. அப்படியா கொஞ்சம் பொம்பளை பிள்ளைகளை பார்த்து உங்களோட ஆண்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க, அதுதான் நல்ல இடம். சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அதனால வாலிபர்கள் போராடணும். எங்களை பார்க்கிற சொல்றேன்னா கேதம் கேட்கணும். எதுக்கு? சும்மா உருவலாய் அல்ல, சும்மா சும்மா இருக்கிறவர்கள் கண்டுபிடிக்கிறது அல்ல, அதுக்கல்ல. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதே நோக்கம். ஏந்த நோக்கம் அல்லாஹ் சட்ட திட்டங்களை நிறைவேறுகிறது. அதுக்கு நான் எதையும் செய்ய தயார். நான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்காக யார விருப்பையும் சம்பாதிக்க தயார். எனக்கு மக்கள்கிட்ட விருப்பு பேசி இல்ல, நான் அல்லாத விருப்ப பயப்படுறேன், அல்லாத கோபத்தை பயப்படுறேன், அல்லாத தண்டனை பயப்படுறேன். அதனால அதிகத்திலேயும் அப்படித்தான் வந்திருக்கிறேன். மனித சமத்த விதமாகி சபா உருவாக சொன்னா, யார் அல்லாவுடைய பொருத்தத்தை அடைவதற்காக மக்கள்கிட்ட விருப்ப சம்பாதிப்பாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அந்த மக்களால் ஏற்படக்கூடிய கஷ்டத்துக்கு அல்லாஹ் பொறுமானவர் என்று சொல்றார். நான் ஒரு வேலையை செய்கிறேன், அந்த வேலையை செய்வது மக்களுக்கு பிடிக்கிறது, ஆனா அல்லாஹ் சந்தோஷப்படுத்துற வேலை. இந்த மக்களால மக்கள் என்ன எதிர்க்கிறார், எனக்கு மாசமான பேச்சுகளை பேசுறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அந்த பொறுப்பு எடுக்கிறார். எந்த பொறுப்ப? இந்த மக்களால இவருக்கு வழங்கியிருக்கிற தீங்குல இருந்து அல்லாஹ் இவரை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் எடுக்கணும். அது போதுமே தான். இந்த உலகத்தால் என்ன செய்யும், இந்த மக்களால் என்ன செய்யும், அல்லாஹ் இவங்களோட திட்டங்களை தூக்கு நூலாக்கிடுவார், இவங்களோட பிளான் அல்லாஹ் பவுடபடியாக்கிடுவார். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவர். இதுக்கு மாற்றமாக மனித சமத்தால் எல்லாம் நான் மக்கள் சந்தோஷத்தை அடைவதற்காக அல்லாத வெறுப்பையால் சம்பாதிப்பாங்களோ அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இவரை மக்களுக்கு தாக்கி விட்டுருவான். பட்டு மாளிகை இவருக்கு என்ன நடக்குது தெரியுமா? இவர் மக்கள்கிட்ட பேரையும் புகழையும் பாராட்டையும் அல்லது கல்வியையும் பதவியையும் கண்ணியத்தை எதிர்பார்த்து செஞ்சாரு. கடைசியா ஒன்றும் இல்லை. கடைசி என்ன சொல்லுவார்? பாருங்களையாது இவரெல்லாம் செஞ்சியும் கூட ஒன்றையும் காண இல்லையே சொல்லுவார். ஒரு டான்ஸ் எல்லாம் செய்யறாங்க, சொல்றாங்க இல்லையே, ஒரு நன்றி கடன் இல்லையே, ஒன்றும் தலை இல்லையே, எங்களை மத்திய பாராட்ட இல்லையே, எங்களை பேர போட இல்லையே, எங்களை பேர் அடிப்படையே இல்லையே. இதுதான் சொல்றாரு. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவரை எதிர்பார்த்தது இங்கேயும் கிடைக்காது, அங்க இப்படியும் கிடைக்காது, எங்க ஆக்கிரத்தை ஒன்றும் கிடைக்காது. மக்கள்கிட்ட எதிர்பார்த்து செஞ்சா மக்கள்கிட்ட கிடைக்க இல்லை, அல்லாஹ் கிட்ட ஒன்றுமே கிடைக்காது. எனவே மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய திருப்திய, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை நோக்கமாக்கிக் கொள்வோம். எங்களுடைய எல்லா முயற்சியும் நாங்கள் அடிப்படையில். எனவே திருமணங்களுக்கு கூட உலகத்தை முன்வெற்றி செய்யாம அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சிம்பிளாக கல்யாணங்களை செஞ்சிடும். சாதாரணமா செய்வோம். சாப்பாடு பிரச்சனை, சொந்த பந்தங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சாப்பாடு ஒரு குடும்பம் போறோம், நல்ல விஷயம். என்ன குடும்பத்தை போவங்கள் ஆத்திரங்கள் உள்ளவங்க எல்லாம் கழிச்சு கொள்வாங்க, அங்கேயும் பேசிக் கொள்வாங்க, கழிச்சு கொள்வாங்க. குடும்பத்தை சேர்க்கிறது அல்லா, குடும்பத்தை சேர்க்கிறது அல்லா விரும்புகிற ஒரு செயல்.
ஒரு சாப்பாடு கொடுக்கிற ஒரு நல்ல செயல். அந்த சாப்பாடு பெரிய 7,000 8,000 6,000 செலவுல கொடுக்காம ஒரு தலைக்கு 6,000 தண்ணி விடுவாங்க. வேட்டை சேர்த்து தின்றாலும் தெரியாது. 6,000 தண்ணி விடுவாங்க. இன்றைக்கு அதிகமானவன் நோயாளி. இன்னைக்கு அதிகமானவங்க சாப்பாட்டுக்கு போகல, அவங்க வளமையான சாப்பாடை தின்னுட்டு தான் போறாங்க. வீட்டுல அவங்களுக்கு சோப்பாச்சு அல்லது வேற சாப்பாட்டுல கட்டுப்பாடுகள், நோயாளிகள் கேஸ்ட்ரிக் உள்ளவங்க இருக்கிறாங்க. லேட்டாவை காட்டிட்டு எல்லாத்துக்கும் எல்லாம் வந்து குடும்பத்துல இருந்து 9:30 மணி 10 மணியாவை காட்டியும் இவரு காஞ்சி கொண்டிருக்கணும். அவ்வளவு நேரம் இந்த நோயாளிக்கு இருக்கிறாங்க. கேஸ்ட்ரிக் உள்ளவங்க இருக்கிறாங்க, தீனி வியாதிக்காரர் இருக்கிறாங்க, பல நோயாளிகள் இருக்கிறாங்க. டேப்லெட் மருந்துகளை குடிக்கணும். அப்ப என்ன செய்யறாங்க, ஏதோ அழைச்சத்துக்கு அழைச்சி போவோம். நேரத்தோட சாப்பிட்டு மருந்தெல்லாம் குடிச்சுட்டு போறாங்க. அங்கே போயிட்டு வெளிநகரத்தை ஏதோ சாப்பிட்டு வர. அதுக்கு 6,000 ரூபாய் செலவு. ஒரு குடும்பம், சில குடும்பங்கள் 10 நாளைக்கு வாழை 26,000 தான். சிலவங்களோட வாழ்க்கை செலவே ஒரு நாளைக்கு ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தான். இந்த 6,000 12 நாளைக்கு வாழ்க்கை. இந்த மனுஷன் இல்லை. சும்மா ஆள் பார்வைக்கு மக்களை உலகத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக பெரிய பெரிய இடங்கள்ல, பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல அநியாயம் மேலாக அல்லாஹ்க்கு ஜவாப் சொல்லுவோம். யாரு செஞ்சாலும் அவங்க எல்லாம் அல்லாஹ்க்கு ஜவாப் சொல்லுவோம். எங்கட தள்ளித்தானே நாங்க நினைச்ச மாதிரி சாப்பாடு கொடுப்போம், நினைச்ச இடத்த கொடுப்போம். உங்களோட இல்ல, அல்லாஹ் தந்த பிச்சை உங்களுக்கு. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த தந்த ஒவ்வொன்றை பத்தி கியாமத்துடைய நாளையில கேட்பான். உங்களுக்கு தந்த ஒவ்வொரு நேரத்தை பத்தி கட்டாயம் கேட்டு கண்டுபிடிக்கணும். அல்லாஹ் யாருக்கு வசதியை கொடுத்திருக்கிறாரோ, யாருக்கு அல்லாஹ் படத்தை கொடுத்திருக்கிறாரோ அவங்களை கெட்டுத்தனத்தால கொடுக்க இல்ல, அல்லாஹ் கொடுத்தார். அவங்க மட்டும் அனுபவிக்க கொடுக்க இல்ல, ஏழை எளியோர்களுடைய அக்கையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார். எனவே கல்யாணங்கள் சிம்பிளாக அல்லது நடுத்தரமாக, நாங்க உச்ச லெவல்ல செய்யலாம். நாங்க கொஞ்சம் போதுமானவங்க, கொஞ்சம் வசதி உள்ளவங்க, அதனால போய் நடுத்தரமா செய்யவா செய்யுங்க, நடுத்தரமா செய்யுங்க, வீண்விரயம் இல்லாம செய்யுங்க. உங்களோட மகன் கல்யாணத்துக்கு உங்களுக்கு 50 லட்சம் செலவழிக்க வசதி இருக்கு. உங்களுக்கு 7, நீங்க ஒரு 25 லட்சத்தை செலவழிங்க. மற்ற 25 லட்சத்தை எத்தனையோ குடும்பம் ஒன்றுக்கு வரையில்லாம 10 தவறுல அவங்களுக்கு கல்யாணம் செய்ய கிடைச்சாலும் பெரிய வேலை. ஒரு 5-6 பவுன போட்டு அவங்களுக்கு கல்யாணம் செய்ய கிடைச்சா பெரிய வேலை. ஒரு சாதாரண அமைப்புல ஒரு பெட்ரூம் செட்டோட செஞ்சு கொடுத்தா பெரிய ஒரு வேலை. ஒரு 4-5 லட்சம் இருந்தா அந்த கல்யாணத்தை 10 தான் செஞ்சு. அப்ப 25 லட்சத்துல ஒரு 5 கல்யாணம் செய்யும். சாதாரண அமைப்பு, சாதாரண அமைப்புல ஒரு 5 கல்யாணத்தை செய்யும். உங்களோட மகள கல்யாணம் 1 நடக்கட்டும், 25 லட்சத்துல இன்னொரு 5 கல்யாணத்தை அதோட சேர்த்து அல்லாஹ்வுக்காக செய்யும். அல்லாஹ் சந்தோஷப்படுவான், அல்லாஹ் பொருத்திக் கொள்வான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே, ஹலால நல்லா சம்பாதிக்கணும், நீங்க தடை இல்லாம சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு எவ்வளவு தேவைகளை சுருக்கணும், மேலதிகமான பணங்களை சமுதாயத்துக்காக செலவழிக்கணும். எனவே ரசூலுல்லாஹ் திருமணம் செய்ய சொன்னாங்க. வாலிபர்களே, உங்கள யாருக்கு உடல் சக்தியும் பண வசதியும் இருக்கிறோ அவர் கல்யாணம் முடிக்க. ஏன் தெரியுமா? இன்னும் அப்படி கல்யாணம் முடிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் தெரியுமா? உங்களோட கண்ணை தாழ்த்திக் கொள்ளவும், பார்வைய ஹராமான பார்வையை பாதுகாத்துக் கொள்ளவும், உங்களோட வெட்கத்தரத்தை ஹராமான செயலிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் இந்த கல்யாணம் உங்களுக்கு உதவியா இருக்கு. அதனால ஹலாலான முறையில நீங்க உங்களோட ஆசைகளை பூர்த்தி செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஹராசைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. கவலைக்குரிய விஷயம், கல்யாணம் முடிச்சையும் பாவத்தை ஈடுபடுது. கருத்து என்ன? கல்யாணம் முடிக்காத விபச்சாரத்தை ஈடுபட்டா 100 கட்டையாடி. கல்யாணம் முடிச்ச ஒருவர் அல்லாஹ் பாதுகாப்போன்னு எல்லாரையும்
பாவத்தில் ஈடுபட்டால் கல்லடிச்சு கொல்லோம். முஸ்லிம் நாடுகள்ல களத்தை வெட்டி போடுறாங்க, கல்லடிச்சு கொள்ற அமைப்புல ஒரே வெற்றி. அவ்வளவு பெரிய பாவம். ஏதாவது நிச்சயமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு அவங்க செஞ்ச தவறுகள் அவங்களுக்கு இன்னைக்கு அந்த நீங்க போயிட்டு பரிணாமலாம் சொல்றதுக்குள்ள அமைப்பு குறைவா இருக்குது. அதனால நாங்க என்ன சொல்றோம், அவங்க செஞ்ச பாவம் அவங்களுக்கு தெரியும், அவங்களோட ரகசியங்கள் அவங்களுக்கு தெரியும். சலாத்து தௌபா, தௌபாவுடைய சின்னத்தில் என்றால் அல்லாஹ்வுக்காக சொல்லுங்க, பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேளுங்க, கண்ணீர் வடிங்க, தனிமையில நீங்க செஞ்ச பாவத்தை நினைச்சு அல்லாஹ் கிட்ட அழுவுங்க. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவான். நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ் எங்களை மன்னிப்பானா? நிச்சயமா மன்னிப்பான். ஆனால் ஒரு பிடிவாத உள்ளத்தை வந்துடணும், இதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நான் பாவம் செய்ய மாட்டேன், இந்த பெரிய பாவங்களை ஈடுபட மாட்டேன் என்ற ஒரு உறுதியோட தௌபா இஸ்திக்ஃபார் செய்யணும். அல்லாஹ் மன்னிச்சிருவான், நிச்சயமா மன்னிப்பான். அது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்ட கருத்து. யாரும் யோசிக்க கூடாது, யாருந்த சிந்தனை வரக்கூடாது, எங்களே எங்க அல்லாஹ் மன்னிக்க போறார். இல்ல வேறான அல்லாஹ் மன்னிப்பான். அவன் இறக்கம் உள்ளவன், அவனுக்கு மோனம் அறியாது, அவன் யார மன்னிக்கிறான், அவனுக்கு தண்டிக்கிறதல்ல தேவை, மன்னிக்கும். அதனால 2 சொட்டு கண்ணீர் வடிஞ்சா நரகத்துடைய நெருப்பால் அப்படியே அடக்கி போட்டுருமா. உறுதியோட கேட்கணும், அல்லாஹ் என்னைய மன்னிப்பான்னு கேட்கணும். தனிய தானே பாவம் செஞ்சோம், தனியத்தானே பாவம் செஞ்சோம், மறைச்சித்தானே பாவத்தை செஞ்சோம், அதே போல தனியவே அல்லாஹ்ட்ட கேளு. சிலவங்களுக்கு தௌபா செய்யவும் கவலையா இருக்கு, நல்ல எல்லாம் கூட்டும் போடணும், அதை ஒழிச்சு மறைச்சி டேக் பண்ணி திட்டம் போட்டு செய்யணும். அல்லாஹ் கிட்ட செஞ்ச பாவத்தை சொல்லி கேட்க தெரியாவா? தௌபா பொழிவிக்கிறது மட்டும் தேவையா? பொழிவிக்கிறது அதெல்லாம் பொழிவிக்கிறது. முன் செஞ்ச பாவம் எனக்கு இவர் முன் செஞ்ச பாவம், பின் செஞ்ச பாவம் பின் செஞ்ச பாவம், அதெல்லாம் சொல்லி கொடுக்க முறை இல்லை. சும்மா அந்த கிளி பிள்ளைக்கு சொல்லி அது ஒரு காலம் ஒன்றுமே தெரியல. இவர் பாபா இவர் தீண்ட விஷயத்தை மட்டும் புலந்த சமல் செய்வது, துணியாத விஷயத்த பெரிய பிளாட்டுக்காரர் அப்படிதான் இருக்கிற காலம். தீண்ட விஷயத்த ஒன்றும் தெரியா, எல்லாம் சொல்லி கொடுக்கணும், எல்லாம் போனாலும் சொல்லி கொடுக்கணும். ஏன் ஆளாக்கு தீர்ல முன்னேற இல்லையா? ஒரு துவாவத்தை கேட்டா தெரியா? இந்த அஜி உங்களாக்களுக்கு போனா பார்முறை படுற பாடு அதரஸ்மார் இல்லாட்டி பெரிய பலாய். ஏன்னா அவர்களுக்கு சொல்லித்தர இல்ல, பள்ளியூர் போற துவா சொல்லித்தர இல்ல, தெருப்பு போட்ட துவா சொல்லித்தர இல்ல, கவாப்புல துவா சொல்லித்தர இல்ல, அந்த இடத்துல துவா சொல்லித்தர இல்ல. எல்லாம் சின்ன பிள்ளைக்காக சொல்லிக் கொடுக்கணும், படிக்கணும், விளங்கணும், பாடமாக்கணும், ஏழுமான மாதிரி முயற்சியோடு செய்யணும். இது ஒன்றும் பாடமாக்கவே இல்லை, எந்த முயற்சியும் இல்லை, முழு நம்பிக்கையும் அந்த பூச்சியோடு போற வரல. கொஞ்சம் தருவினா ஒன்றும் இல்லை, எல்லாமே சும்மா தனி அஞ்சில உங்களால் ஆள் கொஞ்சம் தவறித்தானேடா அவ்வளவு தான். என்ன தெரியுங்க? ஒன்றும் தெரியும், அவர் மூலையில இருந்துட்டு அப்படியே இருந்துட்டாங்க, புரிஞ்சுக்க. சிலவங்க சவாப் செய்ய போயிட்டு என்னென்னமோ செஞ்சுட்டு வர்றாங்க, கை செய்ய போயிட்டு 14 தடவை 7 தடவை கொண்டு வரலே பெரிய பாடு, 14 தடவை விட்டு வந்துடுறாங்க. எத்தனையோ தடவை விளக்கப்படுச்சு. ஏன்னா நிஜமான எவ்வளவு கூட்டு நடக்குது தெரியுமா? அப்ப நாங்க ஒரு முயற்சியோடு இல்லை, தீன படிக்கணுமே, தீன விளங்கணுமே, சட்டத்திட்டங்களை விளங்கணுமே, குர்ஆன் ஹதீஸை விளங்கணுமே, ஒரு உழைப்பே இல்லை, ஒரு முயற்சியே இல்லை. அதனால மேலாண் சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, தௌபா பொழிவிக்கிறது ஒரு அமைப்பு இல்லை. எங்களுக்கு தெளிவா சொல்லப்பட்டு ஒவ்வொருத்தரும் நேரடியா அல்லாஹ்ட்ட கேளுங்க. யாருக்கு உதவியிலேயும் அல்லாஹ் கிட்ட போகணும் என்பது கட்டாயம் இல்லை. சும்மா அந்த மனத்தரமான கருத்துக்களை தலையில போட்டுக் கொள்ள வாணும். அல்லாஹ் கிட்ட நேரடியா கேட்கலாம், எல்லாரும் அல்லாஹ்வோட பேசணுமா, அல்லாஹ்ட்ட கேட்கணும். அடே படைச்சவன் அல்லாஹ், அவன் சொல்ற நீ எனக்கு கேளு, நான் தாரவன். யாருக்கு என்ன சொல்றாங்கன்னா பிரச்சனை கிட்ட போறேன்னா சும்மா நேரடியா போவேணுமா? அவரை திட்டி இவரை திட்டி திட்டி எத்தனையோ பேரியர் இருக்குது, அதை தாண்டி அப்படித்தானே பெறும். ஜனாதிபதி கிட்ட போகணும்,
ஜனாதிபதியை பொறுத்து அப்படி போங்க, பிரச்சனை இல்லை, என்னத்தையாவது செய்யுங்க. அல்லாஹ் கிட்ட கேட்கறது அப்படி எதுவுமே தேவையில்லை, வாசித்தா தேவையில்லை, இடையில யாரையும் வெற்றி போகணும் என்று இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், நேரடியா என்கிட்ட கேளுங்க. وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. நபியே, உங்களுக்கிட்ட என்னைய பத்தி மக்கள் விசாரிச்சா நீங்க இந்த மக்களுக்கு சொல்லுங்க, فَإِنِّي قَرِيبٌ, நான் ஒவ்வொருத்தரோட நிச்சயம் நெருக்கமாயிருக்கிறேன். இந்த குடலில் இருக்கிற நரம்ப விட அல்லாஹ் ஒவ்வொருத்தரோட நெருக்கமாயிருக்கிறார். ஹதீஸ்ல உஜீபு தஅவத தாஇ, யார் என்னைட்ட கேட்கிறார்களோ நான் ஒரு பதில் கொடுக்கிறேன். எனவே நேரடி என்கிட்ட கேட்கட்டும், நான் என்னைய நம்பட்டும், நான் அவருடைய துவாக்களை கபூல் செய்வேன். எனவே வேளாண் சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, 27 வரக்காட்டியும் செஞ்ச பாவத்தை தள்ளி போட தேவையில்லை. தௌபா செய்யணும். ஏன்னா 27 தூங்கி கொண்டு வந்தா. அதனால அல்லாஹ் நபி சொன்ன முறை ஒரு தவறு பாவம் நடந்தா உடனே திருப்பா செய்யும், உடனே தௌபா செய்யும். டைம் நேரம் எடுக்கவான் என்றால் நேரம் எடுத்து அந்த இடப்பட்ட நேரத்தை மூத்து வந்தார். அந்த இடப்பட்ட நேரத்தை நாளைக்கு பார்ப்போம், வாரக்கிழமை பார்ப்போம், வாரக்கிழமை தௌபா கொள்ளிப்பாங்க, அது வரைக்கும் அது மூஞ்சி மவுத்து வந்தார். அதனால உடனே தௌபா செஞ்சு கொள்ள சொன்னாங்க. எனவே பெரும் பாவங்கள் யாராலையாவது நடந்திருந்தால் அவங்க தனிப்பட்ட முறையில சலாத்து தௌபா இரக்கா தொழுது, அல்லாஹ்வுக்கு அழுது தொழுது மன்னிப்பு கேட்கட்டும், அல்லாஹ் மன்னிப்பு. எனவே வேளாண் நியமன சோதனை பெரியவர்களே, தாய்மார்களே, சோதரிகளே, இந்த திருமண விஷயங்களை நாங்க இன்றைக்கு என்ன செய்யணும் வேண்டாம், அவசரமாக ஒரு அளவு வாலிபர்களை பொறுத்த வரையில அவருக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு விளப்பம் இருக்க வேண்டாம். ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு அளவு அவருக்கு தெளிவா கொடுத்து, விளப்பத்தை கொடுத்து, அவர் தனிக்கால நிற்கக்கூடிய 4 பணத்தை சம்பாதிச்சு சாப்பிடக்கூடிய சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கேன்னா அவருக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கறதா புரிஞ்சுட்டாரு. சிலவங்க பிள்ளைகளை வச்சு நல்லா கல்வி சம்பாதிச்சு இவங்க நல்லா அனுபவிச்சுட்டு அதுவும் பிறகு கல்யாணம் முடிச்சு கொடுக்க வச்சுக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளைங்க 28 வயசாச்சு, 30 வயசாச்சு. கேட்டா நம்ம சின்னவன் பால் பிள்ளைகிட்ட பால் வாசம் போயிட்டு இல்ல, இவர் விளையாட்டு வாப்பனுக்கு தெரியா, நமக்கு தெரியா, இவரை சொல்லி கொண்டு சின்னமாவன் அவனுக்கு அவ்வளவு வயசு. சுபஹானல்லாஹ், பயங்கரமான காலம். பெற்றோர்கள், சில பெற்றோர்கள் பிள்ளைங்க விஷயத்த நல்ல வச்சு கொண்டே இருக்கிறார். இவங்களுக்கு உரிய வயசுல கல்யாணம் முடிச்சு கொடுக்கப்படாம இந்த ஆம்பளை பொறுப்புல பிள்ளைகள நாங்க தள்ளி போட்டுக் கொண்டே இருப்போம். அந்த இடப்பட்ட காலத்துல இந்த வாலிபர்கள் எவ்வளவு பாவத்தை ஈடுபடுறாங்களோ அவ்வளவு பாவத்தையும் உம்மா வாப்பா வாங்கி கட்ட வேண்டிய நல்ல விலகி கொள்ள வேண்டிய. அதனால தெரியக்கூடிய வேளாண் சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அடுத்தது ஆண்களை பொறுத்த வரையில உழைச்சி தின்னோம், சம்பாதிச்சு தின்னோம், சோம்பேறி வைக்கக்கூடாது. கல்யாணம் முடிஞ்ச புதுசுக்கே முதலாவது கையை வைக்கிறது அந்த பொம்பளையிட நகையில பெரிய வெளிச்சாவி அவருக்கு. அவர்தான் சொல்லுவோம், வெட்கமில்லையோ தெரியாது அவரு. அந்த மாப்பிள்ளைக்கு வெட்கமில்லையோ தெரியாது. பிறந்த நாள்ல இருந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இச்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் சில நகத்துண்டுகளை சேர்த்து வச்சு ஏதோ கல்யாணத்தை ஒரு பவுன், ஆமா ஒரு பவுன், அவர் அரை பவுன் இச்சம் கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு கல்யாணத்துக்கு அந்த பிள்ளைக்கு ஏதோ முடிச்சிருக்கிறார். இவர் ஸ்ரீதேவி போன புதுசிக்கே கல்யாணம் தான் இருக்கிறார். வேளாண் தெரியுமான்னு சொல்லி அறவே செய்யக்கூடாது. அந்த பெண்மணியே அவவே நினைச்சு இக்கட்டான நிலைமையை விளங்கி ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமை அவவே விரும்பி தந்தாலும் என்ன கருத்து அதை எடுக்காமைக்கிறது தான் கல்வி. மாப்பிள்ள மாளுக்கு கண்ணியம் எடுக்காமைங்க. வேளாண் சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க உழைச்சி கொடுக்க வேண்டியோம். அப்படித்தானே சொல்லுது, நபி அப்படித்தானே சொன்னாங்க. பரிபாலிக்கக்கூடிய அவ்வாவும் நடந்துச்சா மக்களை எதிர்பார்க்கிறது, மக்கள்கிட்ட கையேற்றது, அது வெறுக்கத்தக்க விஷயம். ஒரு சஹாபி வந்தால் ரசூலுல்லாஹ் கிட்ட உதவி கேட்டார். ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உங்களோட வீட்டுல என்ன இருக்கு? சஹாபி சொன்னார், ஒரு கோப்பை, ஒரு பாத்திரம் இருக்குது, ஒரு தோல்
பதனிடப்பட்ட ஒரு தோல் ஒன்று ஆறு ஒட்டகத்துல ஆத்துல தோலை பதனிடுவாங்க. அப்படி ஒரு தோல் வந்து சொன்னாங்க. அல்லது வேற ஒன்று ஏதோ 2 சாமான் தான் அதை பண்ணாங்க. சாமி கொண்டு வந்தார். ரசூலுல்லாஹ் கையில எடுத்து கொண்டு கேட்டாங்க, தள்ளி கொடுத்து யார் வாங்க தயார்? ஒரு சாமி சொன்னால் ஒரு திரகமுக்கு நான் வாங்குறேன். ஒரு மரியாதை சாமான் இல்லை. கேட்டாங்க, அதோட பண்ணி கூட கொடுத்து யார் வாங்க தயார்? இவருக்கு உதவி செய்யணும். இன்னொரு சாமி சொன்னால் 2 திரகம் கொடுத்து வாங்குறேன் யார்? ரசூலுல்லாஹ் தள்ளிய திரகம் எடுத்தாங்க. சாமானத்தை கொடுத்து சாமியில கையில கொடுத்து சொன்னாங்க, ஒரு திரகமால வீட்டுக்கு தேவையான சாப்பாடு சாமான்களை வாங்கல, அடுத்த திரகம் எடுத்துக்கொண்டு போயிட்டு ஒரு கோடாலியோ வாங்கி கொண்டு வாங்க. ரசூலுல்லாஹ் கையால ஒரு முடியோடு ஏற்பாடு செஞ்சு விட்டாங்க. கையில கொடுத்து சொன்னாங்க, 15 நாளைக்கு வரவே கூடாது, உதவிக்கு வரவே கூடாது. உதவிக்கு 15 நாளைக்கு பின்னால சஹாபி வந்தார். என்ன நடந்துச்சேன்னு கேட்டாங்க. 10 திரகம் சம்பாதிச்சது யாரு? 10 திரகம் சம்பாதிச்சு. என்ன செஞ்சீங்க? துணிமணி வாங்கினேன், சாப்பாடு சாமான்கள் வாங்கினேன், இன்னும் தேவைகளை பூர்த்தி செய்தேன். யாரு சொல்லலாம்? நபி சொன்னாங்க, மக்கள்கிட்ட கையேந்திரத்தை விட இதுதான் நாம சிறந்த. கியாமத்திலே நாளையில கையேந்திரது கேவலமாக எங்களுக்கு எல்லாம் பொதுவா எங்களை கொடுக்கல. இந்த சின்ன சின்ன தொழில்களும் காட்டலாம். ஒரு பெரிய குயிக் மனிதன் எங்களுக்கு தேவை. உங்களை வித்தோ என்னத்தை வித்தோ என்ன பௌத்துல அடிச்சோ என்ன தேவை கொடுத்தோ நிறைய அவசரமா தள்ளி வந்துடும். ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு அவசரமா சம்பாதிச்சிடும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்க தயாரி. சகோதரர்களே, பெரியவர்களே, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது வரவேற்கத்தக்கது. தயதாவினா தயதை கொண்டு பாவம் மன்னிக்கப்படுது. அதனால இந்த விஷயமும் கட்டாய கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய விஷயம். கையேற்றக்கூடாது, யார்த்தையும் எதிர்பார்க்க கூடாது. நான் என்ன சொல்றேன், இந்த ரோட்ல இருக்கிற கார்போர்ட் துண்டுகள், இந்த பேப்பர் துண்டுகளை புரட்சி அதை விற்று சம்பாதிக்கிறது, அதுவும் சிறந்தது. கேவலம் இல்லை. வெளிநாடுகளை விட்டு பாருங்களேன். கிட்டத்தட்ட நாம ஒரு நாட்டுக்கு போனோம், பெரிய வசதியான ஒரு நாடு. வயசுக்கு போன 75-80 வயசுல உள்ள வயசாளிகள் அவன் என்ன தெரியுமா செய்தாங்க? 2 பில்டிங்க்கு சொந்தக்காரர். எனக்கு அந்த எங்களோட சகோதரர் ஸ்ரீலங்காவை சேர்ந்த இந்த பொம்புல இவன் இந்த 2 பில்டிங்க்கு சொந்தக்காரர். அவன் சும்மா இருக்கிறான் இல்ல, ரோட் இருக்கிற கார்போர்ட் தான் பழக்கிறான். ஏன்னா அங்க பழக்கிக்கிற பழக்கம் சும்மா இருக்கக்கூடாது. பிச்சை எடுக்கிறவங்க யாரும் இல்லை. அதை கேவலமா நினைக்கிறார். உண்மையும் தான். உழைப்பாளிகள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடியவன் அது வரோடு நிகழ்ச்சி. ஏதோ அது சொல்லப்பட்ட முறை, சகாபிக்கிறதுல காட்டி கொடுத்த முறை, கோடாலி எடுத்து விரவு போட்டு நேர்ந்தார். சோழர்களே, ஆண்களும் அவங்க நல்ல ஹலாலான முறையில சம்பாதிச்சு தீருக்கு தடை இல்லாம சம்பாதிச்சு மனைவி மக்கள் குடும்பம் சொந்த பந்தங்களுக்கு தாராளமா செலவழிக்கும். குடும்பத்துக்கு செலவழிக்கிற செலவழிக்கிறே மீசான் தராசில நன்மையுடைய தட்டுல மேலால தூக்கி வைக்கப்படுது என்று சொன்னார். இதுல நன்மையுடைய தட்டுல மேலால வைக்கப்படும். அதனால குடும்பங்களுக்கு செலவழிக்க தாராளமா வீண்நிலையம் இல்லாம அல்லாஹ் வணக்க செய்வான். அதே போல இந்த ஒவ்வொரு வீட்டு சூழலும் சீராகும். ஒவ்வொரு ஆம்பளையிலும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொரு பொம்பளையிலும் பொறுப்புதாரிகள். சும்மா தடாவத்தை தரமா இருக்கக்கூடாது, பொதுப்போக்கா இருக்கக்கூடாது. கல்யாணம் முடிச்சவங்க நாயடா என்ன சொந்த கருத்து, கல்யாணம் முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு போறது பொறுத்தது. இவர் வெளிநாட்டுக்கு தொழிலுக்கு யாவத்துக்கு போனா ஒரு கிழமையில 10 நாள் ஒரு மாசத்துல வாராங்க. இது தொழிலுக்கு போனா வருஷ கணக்கு. சில நாடுகளுக்கு போனா அவரு கிரீன் கார்டு எடுத்த காட்டி வைக்கிறார். 10 வருஷம் 12 வருஷம் அங்கே கல்யாணம் லோனா இங்க நானும் அங்க. வெறும் போன் பேசுறது மட்டும்தான், வெறும் போட்ட பார்த்து பேசுறது மட்டும்தான். எங்க சூழல் இன்னைக்கு பயங்கரம், சூழல் பயங்கரம். பாவத்துக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த பொங்கலை தான் தட்ட தனிய வேலை வெட்டியதுக்கு போகணும். எல்லாத்துக்கும் வெளியே போகணும். இவர் தான் அங்க செய்தான் வந்துடுறார். ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில சந்தித்தால் 3வது ஆள் செய்தான் மாறாடு சொல்லுவாங்க. அதனால
எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணோட தனிமையில் இருக்க வேண்டாம். மூணாவது ஆளாக சேர்த்தான் இருந்தே உள்ள சில வியாபாரிகள், சில பஸ்மார் செக்ரட்டரி அழைத்திருக்கிறது பெண்களை. அவர் தனிய ரூம்ல இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ்லாமிய அமைப்பில் அனுமதி இல்லை. அவர் வீட்டுல மனைவியோடு இருக்கிற நேரத்தை விட செக்ரட்டரி பொம்பளையோட நேரம் கிடைக்கிறது தான் அதிகம். அங்க பாவத்துக்கு நல்ல சந்தர்ப்பம், தாராளமான சந்தர்ப்பம், பாவத்துக்கு நல்ல சந்தர்ப்பம் உண்டாகும். எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆண்களை பொறுத்தவரையில தெளிவாக இந்த விஷயங்கள் விளங்கி கொள்ளும். வீட்டுக்கு தேவையான சாமான் சக்திகளை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டு வர விஷயம் ஏனென்றா, நேற்று முதலாவது இன்றைக்கெல்லாம் மிச்சம் கவலையான செய்திகளை நான் இப்ப இந்த 2-3 நாளைக்குள்ள கேள்விப்பட்டதுனால இந்த விஷயங்களை நான் ஞாபகப்படுத்தேன். சில நேரம் யாரும் யோசிக்கல, என்ன இதே பேசுறாரு, இவருக்கு வேற சப்ஜெக்டுகள் இல்லையோ தெரியாது, இவரு வேற பயான்கள் தெரியவோ தெரியா, அல்லாஹ் நந்தவே கொண்டேதோ அல்லாஹ் என்ன விளக்கத்தை சந்திக்கிறான் அது தெரியும். ஆனாலும் இது ஆக முக்கியம் நினைக்கிறேன். பெண்களை எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சாமான் சக்திகளை மாப்பிள மாற்றம் வாங்கி கொடுக்கும். மரக்கலை அரிக்கட்டும், தேங்காய் மாங்காவை அரிக்கட்டும், சில்லற சாமான்கள் அரிக்கட்டும், உடுப்புடவைகள் அரிக்கட்டும், ஆண்கள் தான் வாங்கி கொண்டாந்து கொடுக்கும். பெண்கள்கிட்ட வர வேண்டிய ஒரு தன்மை திருப்தி அடையணும். உங்களுக்கு என்னப்பா ஒன்றும் விளப்பம் இல்லை, ஒரு நல்ல ஒரு டிசைன் வந்து லேட்டஸ்ட் டிசைன் வந்து பார்த்து எடுக்கணும் தெரியா, அப்படியெல்லாம் குறை சொல்லக்கூடாது. ஒரு தல்வாரி கிட்ட ஒரு தேவைன்னா தெரிஞ்ச இடங்கள்ல ஒரு 5 தல்வாரி கிட்ட எடுத்து வாருது, ஏதாவது வந்து எடுங்க, மக்களை ரிட்டர்ன் பண்ண வேண்டிய, நாங்கள் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய உங்களுக்கு விருப்பமான வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால ஆண்கள பொறுப்பு ஆண்கள். இன்றைக்கு இந்த மீன்காரனோட அறக்குறையான உடுப்போட பெண்கள் சர்வசாதாரணமா பேசுகிறார். தேகக்காரம், மாங்கக்காரம், மாணவம், போதம் எல்லாம் சாச்சா மாமமான சர்வசாதாரணமா பரவுறாங்க. அங்க பாவத்துக்கு நல்ல சந்தர்ப்பம். மஹப்பத் வந்துட்டா, உள்ளத்தை தொட்டுட்டா ஒன்று விளங்காது. அதே இவன் ஒரு சார்ந்தவனே, இவன் ஒன்றுக்கும் இல்லாதவனே, இவன் அந்தஸ்து என்ன, ஏது அந்தஸ்து என்ன, அது ஒன்றுமே விளங்காது. ஒரு வஸ்துடைய அன்பு ஒருத்தனை புரிதாக செவிடாக்கிடுவதாக. நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், நான் எங்க மாமாவுடைய அந்தஸ்து என்ன, எங்க உமாவுடைய அந்தஸ்து என்ன, எங்க குடும்பத்தை அந்தஸ்து என்ன, நான் தொடர்ந்து பேசிக்கிறது யாரோட, ஒன்றுக்கும் இல்லாதவனும். வீட்டுல வேலை செய்ய பாஸ்மார் சில ஆண்கள் முழு பொறுப்பை கொண்டாட்டின கையில கொடுத்திருக்கார். இவத்தான் பார்க்கணும், இவத்தான் சம்பளத்தை கையாள கொடுக்கணும், இவத்தான் டீ காஃபி ட்ரிங்க கொண்டு வைத்து கொடுக்கணும். அங்க பேசுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம். சைத்தான் எதிர வந்துடுறான். பாஸ்மாரோட போன சம்பவம் எவ்வளவு இருக்கு. பாஸ்மார வீட்டுக்குள்ள நல்ல எடுத்து போட்டு சர்வசாதாரணமா பழகினதுனால இவர் உடலாம் கட்டி முடிச்சதுக்கு பின்னால இவருக்கு தெரியும் அல்மாரி எங்க இருக்குது, தொடப்பு எங்க இருக்குது, இவன் எங்க நகை வச்சிருக்கிறா, இவன் எங்க தண்ணி வச்சிருக்கிறா, நல்ல விளம்பரம் தெரியாம இவன் எல்லாம் முடிச்சதுக்கு பின்னால வந்து பூந்து எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வைத்திருந்தார். எவ்வளவு நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியும். யாருக்கா வந்த கல்ல தொடர்பு இங்க வச்சது எவனுக்கு அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு நல்லா தெரியும். சம்பளம் கொடுக்க போது தொடர்பு எங்கே எடுக்கிறது தெரியும், எங்கே இருந்து தள்ளி எடுக்கிறது தெரியும், எங்க வைக்கிறாங்க தெரியும். முழுக்க வெளிச்சம் அவன் சர்வ சாதாரணம். மிக கவலைக்குரிய இன்னொரு விஷயம் தான் அன்னைக்கு மகள் ஞாபகப்படுத்தினேன். பெண்மணிகளை பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு பொம்புளே போறது பக்குவமானவங்க இருக்கிறாங்க. நாங்க யாரையும் பொதுவா எல்லாத்தையும் பொதுவா சொல்ல இல்லை, ஆனால் நடக்குது பாவம். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டியோட போயிட்டு பிள்ளைகள் ஸ்கூலோட காட்டி அவங்க நிற்கிறாங்க. அங்க எத்தனையோ ஆண்கள் வராங்க, வாகனங்கள்ல போறவங்க இருக்கிறாங்க, இந்த ஸ்கூல் தேவை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்களும் பிள்ளைகள் உடற்காட்சி மங்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க. இந்த பெண்களும் அங்க போறாங்க. சந்திப்புகள் உண்டாகுது. ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் 2 நாளோட முடியல, இல்லை ஒரு நாள் 2 நாளோட முடியல, தொடர்ச்சியா சந்திக்கிறாங்க, அடிக்கடி சந்திக்கிறாங்க. முதலாவது தடவை சிரிக்கவே மாட்டாங்க,
முக்காமிச்சு கொண்டு இருப்பாங்க. ரெண்டாவது தடவை என்னால இப்படி இருக்கிறாவே, அவர் என்னால பார்க்க கூட இப்படியே போட்ட வச்சு கொண்டு இருக்கிறாவே கொஞ்சம் சிரிப்பாங்க. ரெண்டாவது 2 நாள் கணிப்பாங்க. இப்படியே தொடர்பு ஆரம்பமாகவே பெரும் பாவத்தை வைத்து முடியும். நான் ஒரு லெவல் இறக்க முடியல. நானா அங்க சில ஆண்களும் நிறைய தவறான தொடர்பு வைக்கிறதுனால இங்க பெண்களும் இப்படியே நிரம்ப போயிடுது. எனவே சில ஆண்கள் இதே இப்படியும் செய்வாங்க. எதுக்கு இவர் யாவது கடைக்கு ஆபீஸ்க்கு போனா ராவைக்கு தூங்கத்தான் வாரு. இவரு ஆபீஸ்ல இருந்து வெளியாகி கடை வியாபாரத்துல இருந்து வெளியாகி இவருக்கு பூத் அதுக்குள்ள பெண்மார் எல்லாம் வருவாங்க. அந்த பூத்துல ஜாக அடிச்சு அங்க திண்டு குடிச்சு அங்க எல்லாம் பேசி கலைச்சி இவர் வாரி தூங்குல டயர்ட் வந்த உடனே தொய்யாய் வந்து அந்த பொங்குல வெள்ளையிலிருந்து அதிமுட்டு பார்த்து கொண்டிருக்கிறார். மாப்பிள்ளை இப்ப வருவார், இன்னும் கொஞ்சத்துல வருவார், ஏதாவது பேச கலைக்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்க ஒரு பொண்ணுக்குமே சந்தர்ப்பம். இது தொடர்ந்தால் என்ன நடக்கும்? சரி, 1 நாள் 2 நாள் அப்படி நடந்துச்சு, பரவாயில்ல. தொடர்ச்சியா நடந்தா சொல்றேன் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இது வெறும் பேச்சோர் அல்ல. இதுவும் சும்மா ரசிச்சுட்டு போறதுக்கு நாங்க சொல்ல இல்ல, நீங்க சிரிச்சுட்டு போறதுக்கு சொல்ல இல்ல. இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில வரணும். நாங்க நீங்க கவனம் செலுத்தணும். நாங்க ஏதாவது பொறுப்புதாரிகள், எங்களை பொறுப்புகளை பத்தி எல்லாம் கேட்பாங்க. அதனால நான் ஏதோ சப்ஜெக்ட் எடுத்து பேசுறதுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினேன். அல்லாஹ் எனக்கு சின்ன ஏற்பட்டான், அதை ஞாபகப்படுத்தினேன். இது எது நலவோ அதை நீங்க நாங்க எடுத்து நடப்போம். இது எது கெடுதியோ அதை வச்சு நாங்கள் தவிர்த்துக் கொள்வோம். அல்லாஹ் எங்களை அனைவரும் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد واله وصحبه وسلم. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات. ربنا تقبل منا انك انت السميع العليم. يا الله நாங்கள் குற்றவாளிகள் யா அல்லாஹ், நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், தவறுகள் நிறைய செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. எங்களோட குற்றங்கள் உனக்கு தெரியும் யா அல்லாஹ், எங்களோட ரகசியங்கள் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். உள்ளூர்ல வெளியூர்ல தனிமையில கூட்டத்துல இரவேல பகலேல செய்த அவ்வளவு விஷயங்கள் உனக்கு ரொம்ப வெளிச்சமானது யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ மன்னிக்காவிட்டால் நாங்க அழிந்து விடுவோம் யா அல்லாஹ். நீ மன்னிச்சுத்தான் எங்களை ஆகும் யா அல்லாஹ். உன்னை தவிர மன்னிக்க வேற யாரும் இல்லையா அல்லாஹ். நீதான் எங்களை ரப்பு யா அல்லாஹ். நீதான் எங்களை எஜமானன் யா அல்லாஹ். நீதான் எங்களை படைத்தாய் யா அல்லாஹ். நீதான் எங்களை பரிபாலிக்கிறாய் யா அல்லாஹ். நீதான் எங்களுக்கு உணவளிக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீயே எங்களை மன்னித்தருள்வாயா யா அல்லாஹ். எங்களை பொருந்திக் கொள்வாயா. எங்களை உம்மா வாப்பட பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். எங்களை கூட பிறந்த சகோதரிகள் மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். உலக முஸ்லிம்களோட பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். மௌத்தான முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். மௌத்தான உம்மா வாப்பட பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். அவனோட கபறுகளை வெளிச்சமாக்கிறியா அல்லாஹ். மேலான ஜன்னத்துல் விசுவாசப்படுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ விளையாட்டம் உள்ளவன் யா அல்லாஹ். சிறப்பான ரமலானுடைய மாதத்தை தந்தாய் யா அல்லாஹ். நீ விரும்புற நல்ல பேச்சுக்களை பேச தௌஃபீக் செய்தாய் யா அல்லாஹ். உன்ட மாளிகையில் இருக்கிறோம் யா அல்லாஹ். நீ விரும்புற இடம் யா அல்லாஹ். வந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் நீ பொருந்திக் கொள்வாயா. எல்லோரையும் நீ மன்னித்தருள்வாயா. குடும்பங்கள் உள்ளவர்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்துல இந்த பாவிகளையும் சேர்த்துக் கொள்வாயா. நீ எங்களை ஒதுக்கினாரே யா அல்லாஹ். நீ எங்களை வெறுக்கிறாரே யா அல்லாஹ். நீ எங்களை வெறுத்தா எங்களை ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்லையா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னை அன்பை எப்படியாவது அடைஞ்சு கொள்ளணும் யா அல்லாஹ். உன்னை திருப்தியை எப்படியாவது அடைஞ்சு கொள்ளணும் யா அல்லாஹ். வாழ்க்கையில் ஒரு நீண்ட காலம் கழிந்து விட்டது யா அல்லாஹ். இருக்கிற கொஞ்ச நாளையாவது நீ சந்தோஷப்படக்கூடிய செயல்கள காலத்தை கழிக்க தோன்றிவாயா. எங்களோட ஆஜத்துகளை நிறைவேற்றி தந்திரியாவா. எங்களோட நல்ல நாட்டங்களை நல்ல எண்ணங்களை நிறைவேற்றி தந்திரியாவா. உனக்காக பல முயற்சிகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் யாருலா. நீ சந்தோஷப்படக்கூடிய முயற்சிகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் யாருலா. அதை வெற்றிகரமா ஆக்கிவையாருலா. இதாயத்தை ஆமாக்கிறியாருலா. ஒரு உலக மக்களுக்கு இஸ்லாத்தை கொடுக்கிறியாருலா. எங்களோட நாட்டில் வாழக்கூடிய
இந்த பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் இதாயத்தை கொடுத்தது யா அல்லாஹ். நல்ல மக்கள் யா அல்லாஹ். இவருடைய உள்ளங்கள் உன்னுடைய கையில இருக்கிறது யா அல்லாஹ். உள்ளங்களை திருப்ப மாத்தேலும் உனக்கு மட்டும்தான் யா அல்லாஹ். நீயே போதுமானவன் யா அல்லாஹ். எங்கட யா அல்லாஹ் தொழில் வியாபாரங்களை பறக்கச் செஞ்சது யா அல்லாஹ். யா அல்லாஹ் நெருக்கடியோடு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஒவ்வொருத்தர குடும்ப நிலைமைகள் எல்லாம் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். ஒவ்வொருத்தர வியாபாரம் தொழிலுடைய நிலைமை உனக்கு தெரியும் யா அல்லாஹ். நெருக்கடிகளை நீக்கி வையா அல்லாஹ். கஷ்டங்களை நீக்கி வையா அல்லாஹ். கவலைகளை நீக்கி வையா அல்லாஹ். குடும்ப பாரங்களை லேசாக்கி வையா அல்லாஹ். கடன் பாரங்களை லேசாக்கி வையா அல்லாஹ். யா அல்லாஹ் யாருக்கும் எந்த ஒரு பொறுப்பும் உள்ள நிலைமையில எங்களுக்கு மௌத்து வந்துடக்கூடாது யா அல்லாஹ். கிராமத்துடைய நாளையில அப்படி பொறுப்புள்ள நிலைமையில மௌத்தானால் எங்களை எல்லா நன்மையும் கொடுக்க வேண்டி வந்துடும் யா அல்லாஹ். நாங்க நெருக்கையோடு ஆவிடுவோம் யா அல்லாஹ். அப்படி ஆவிடக்கூடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஏதாவது சொர்க்கத்தை வெற்றி வாக்குவாயா. அவருடைய சக்கராத்துடைய வேதத்திலிருந்து பாதுகாப்பாயா. துஆவை கபூல் செய்வாயா. நல்ல செய்வான் செல்வி அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ்.